விசிறி நம்பர் 2407 2407. இடம் லலித்பூர், உத்தர் பிரதேசம். முரளி தேதி 30/3/1967. 33/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 31/10/2017. 31/10/2017. दुनिया के जितने भी वृक्ष हैं उनमें कौन से वृक्ष का पत्ता है जो थोड़ी सी हवा भी हिलेगी डुलेगी तो உலகத்தில் எவ்வளவெல்லாம் மரங்கள் இருக்கோ அந்த மரங்களுக்கு நடுவில் எந்த மரம் இப்படி இருக்கு என்னவென்றால் கொஞ்சம் கூட வந்து पत्ता जोर से डोलता है। காத்து வீசினால் அந்த இலை வந்து மிகவும் வேகமாக அசைகிறது. पीपल का पात அது வந்து அரச இலையாகும். गायन है पीपल पात सरिसमन डोला। இப்படி பாடவும் செய்கிறார்கள். என்னவென்றால் இந்த மனம் வந்து அரச இலையை போல் ஆடுகிறது. क्या बुद्धि के लिए नहीं बोला புத்திக்காக இது சொல்லவில்லை, और कोई इंद्रिय के लिए नहीं बोला, வேற எந்த ஒரு இந்திரியத்திற்காகவும் சொல்லவில்லை, मन के लिए बोला। ஆனால் மனதிற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ये मन रूपी ब्रह्मा है। இது வந்து மனமாக இருக்கக்கூடிய பிரம்மா ஆவாங்க. उसे मन कहो दिल कहो, அவங்களை வந்து மனம் என்று சொல்லுங்கள், இல்லையானால் தில் அதாவது இதயம் என்று சொல்லுங்க. बाप का दिल है उस बच्चे के ऊपर। அந்த குழந்தையின் மீது தந்தையினுடைய மனம் இருக்கு. साकार मनुष्य सृष्टि का बाप और उसका साकार बच्चा। சாகார மனித உலகத்தினுடைய தந்தை மற்றும் அவருடைய சாகார குழந்தை. मनुष्य सृष्टि का पहला पत्ता कृष्ण, மனித சிருஷ்டியினுடைய முதல் இலை கிருஷ்ணர். उस बच्चे के रूप में बोला कि वो किस पत्ते पर आता है। அந்த குழந்தைக்காக சொல்லிருக்காங்க அவர் வந்து எந்த இலையில் வருகிறார், क्या नाम दिया? என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? पीपल। அரச இலை. उस वृक्ष को कहते हैं, वो वृक्ष पीपल का वृक्ष है। அந்த மரத்திற்காக சொல்றாங்க அந்த அரச மரம். क्या कहा जाता है? ब्रह्मदेव। என்ன சொல்லப்படுகிறது? பிரம்மதேவ். क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? ब्रह्मदेव। பிரம்மதேவ் कहते हैं उसमें भूत प्रेत निवास करते हैं। சொல்றாங்க அந்த மரத்தில் வந்து பூதங்கள் வசிக்கிறாங்க. इसलिए उसकी लकड़ी को कभी नहीं जलाना चाहिए। அதனால்தான் அதனுடைய கட்டையை வந்து ஒரு பொழுதும் எரிக்க கூடாது. वास्तव में वो ब्रह्मा रूपी आत्मा की बात है। உண்மையில் அது வந்து பிரம்மவாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் விஷயமாகும். वो ज्ञान चंद्रमा ब्रह्मा அந்த ஞானச்சந்திரன் பிரம்மா जिस साकार चोले में फीमेल में प्रवेश करता है, எந்த சாக்கார உடலில் ஃபீமேலில் பிரவேசம் செய்கிறாரோ वो पीपल के पत्ते के रूप में पार्ट बजाने वाली आत्मा है। அவர் வந்து அரச இலையின் ரூபத்தில் பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா ஆவாரு. रुद्रमाला का मणका तो है। அரச இலையின் ரூபத்தில் பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா ஆவாங்க. அவங்க வந்து ருத்ரமாலையின் மணி ஆகுவாங்க. लेकिन सबसे कमजोर मणका है ஆனால் எல்லாத்தை விட பலவீனமான மணியா या पावरफुल मणका है? இல்லையானால் பவர்ஃபுல்லான மணியா? कमजोर लास्ट मणका है। அவங்க வந்து பலவீனமான கடைசி மணி ஆகுவாங்க. इसलिए
बहुत हिलता डुलता है। அதனால்தான் வந்து அதிகமாக ஆடுறாங்க, அசைறாங்க. ऐसा पत्ता रूपी आत्मा அப்படி இலையாக இருக்கக்கூடிய ஆத்மா जो लंबे समय तक யார் வந்து மிகவும் நீண்ட காலம் வரை बाप के साथ रहती है। தந்தையோடு தான் இருக்காங்க. आपने एक वृक्ष देखा होगा, நீங்க வந்து இப்படி ஒரு மரத்தை வந்து பார்த்திருப்பீங்க. वो वृक्ष बहुत बढ़ जाता है, அந்த மரம் வந்து அதிகமாக வளர்ந்து விடுகிறது. और उस वृक्ष में अनेक प्रकार के और भी वृक्ष पैदा हो जाते हैं। மற்றும் அந்த மரத்திலிருந்து தனித்தனி விதமான நிறைய மரங்களும் வந்து வளருகிறது. कौन सा वृक्ष है? அது என்ன மரமாகும்? खजूर बहुत बढ़ जाता है। யாரோ பேரிச்சம்பழம்னு சொல்றாங்க. பாபா சொல்லார் அந்த மரம் வந்து அதிகமாக வளர்ந்து விடுகிறதா? बढ़ जाता है, बरगद இது வந்து அதிகமாக வளருகிறது. அது என்னவென்றால் ஆலமரமாகும். उसमें और भी वृक्ष पैदा हो जाते हैं। அந்த ஆலமரத்திலிருந்து இன்னும் வேற வேற மரங்கள் கூட வெளியே வருகிறது, வளருகிறது. पीपल का पेड़ पैदा हो जाता, அதிலிருந்து ஆலமரத்திலிருந்து அரச மரம் கூட வருது. नीम का पेड़ पैदा हो जाता। மற்றும் तो एक वृक्ष में ही अनेक வேப்ப மரம் கூட வருது வெளியே. एक वृक्ष, அப்படி இருக்கும் பொழுது ஒரு மரத்தில் நிறைய மரங்கள். ये वैरायटी धर्मों का वृक्ष है। இது வந்து விதவிதமான வெரைட்டி தர்மங்களுடைய மரமாகும். मनुष्य सृष्टि का वृक्ष, மனித உலகத்தினுடைய மரம். तो जो पीपल का पत्ता है அப்பொழுது எந்த அரச இலை இருக்கோ वो उस आत्मा की यादगार है। இது வந்து அந்த ஆத்மாவினுடைய நினைவார்த்தமாகும். जो रुद्रमाला में सबसे कमजोर मणका है, யார் வந்து ருத்ரமாலையில் மிகவும் அதிகமாக பலவீனமான மணியாகும். थोड़ा सा माया का झोंका आता है और हिल जाती है। கொஞ்சம் கூட வந்து மாயையினுடைய காத்து வீசினால் பிறகு அவங்க அசைந்து விடுறாங்க. भले उस पत्ते ने लंबे समय तक பலே அந்த இலை வந்து நீண்ட காலம் வரை बाप का साथ निभाया है, தந்தையினுடைய बाप का संग का रंग लिया है, தந்தையின் துணையில் இருந்தார்கள், தந்தையின் சங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். फिर भी माया का झोंका आता है ஆனாலும் கூட மாயையினுடைய காத்து வீசுது और हिल जाती है। மற்றும் அசைந்து விடுறாங்க. इतनी जोर से हिलती है மற்றும் அவங்க வந்து இவ்வளவு ஜோராக कि அசைறாங்க बाप का साथ ही छोड़ जाती है। என்னவென்றால் தந்தையினுடைய துணையை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். दिखाते हैं भव सागर में जब ज्ञान जल की बाढ़ आती है காமிக்கிறாங்க எப்பொழுது வந்து கடலில் வந்து பவ்சாகர் அதாவது கடலில் வந்து ஞான தண்ணீரினுடைய வெள்ளப்பெருக்கு வருது और उस बाढ़ में மற்றும் அந்த வெள்ளத்தில் देह अभिमान की मिट्टी मिल जाती है। बाढ़ में அதுல வந்து தேக அபிமானத்தின் மண்ணு வந்து கலந்து விடுகிறது. देह अभिमान அந்த வெள்ளத்தில் என்னவாகுகிறது? की मनुष्यों की मिट्टी मिल जाती है। மனிதர்களின் தேக அபிமானத்தின் மண்ணு வந்து கலந்து விடுகிறது. भव सागर के बीच में वो पीपल का पत्ता पड़ा हुआ है। அப்பொழுது அந்த கடலுக்கு நடுவில் வந்து அரச இலை வந்து இருக்கு. इसकी यादगार है, नैया डोलेगी எதற்காக வந்து நினைவார்த்தம் இருக்கு என்னவென்றால் அந்த படகு வந்து हिलेगी लेकिन ஆடுகிறது, அசைகிறது, ஆனால் डूबेगी नहीं। முழுகாது. वो ऐसी आत्मा है
அவங்க வந்து இப்படிப்பட்ட ஆத்மா ஆகுவாங்க. ध्रुवपदी है। திரௌபதி ஆகுவாங்க. महाभारत में उसका नाम द्रौपदी। மகாபாரதத்தில் அவங்களுடைய பெயர் வந்து திரௌபதி. का बिगड़ा हुआ नाम द्रौपदी है। அதனுடைய அந்த அவங்களுடைய பெயர் வந்து திரௌபதி. அதைதான் வந்து அந்த பெயரை தான் மாத்திவிட்டு திரௌபதி என்று இருக்கு. उसका पद निश्चित है। அதாவது அவங்களுடைய பதவி வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. महालक्ष्मी के रूप में, மகாலட்சுமியினுடைய ரூபத்தில். नारायण के साथ जो जन्म जन्मांतर का साथ निभाने वाली लक्ष्मी है, நாராயணனோடு யார் வந்து எல்லா பிறப்பிலும் கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மியாக இருக்காங்க, उस लक्ष्मी के भाव स्वभाव संस्कार में அந்த லக்ஷ்மியினுடைய பாவனை ஸ்வபாவம் சம்ஸ்காரத்தில் जब महाकाली எப்பொழுது வந்து மகாகாளி का भाव स्वभाव संस्कार मिलकर एक हो जाता है, அவங்களுடைய பாவனை ஸ்வபாவம் வந்து கலந்து விட்டு ஒன்று சேர்ந்து விடுகிறதோ तो महालक्ष्मी कही जाती है। அப்பொழுதுதான் வந்து மகாலட்சுமி என்று அழைக்கப்படுறாங்க. जैसे संगम युगी नारायण எப்படியானால் சங்கம்யுகி நாராயணன் और सतयुग का नारायण फर्स्ट, மற்றும் சத்யுகத்தினுடைய முதல் நாராயணன் दोनों आत्माएं एक ही व्यक्तित्व में कंबाइंड पार्ट बजाते बजाते ஒரே பர்சனாலிட்டியில் இணைந்த பாட்டை செய்து கொண்டு दोनों के संस्कार मिलकर एक हो जाते हैं, இரண்டு பேருடைய சம்ஸ்காரம் இணைந்து விட்டு ஒன்றாகி விடுகிறது. तो लास्ट में उनको कहते हैं महानारायण। அப்பொழுதுதான் கடைசியில் அவர்களை மகாநாராயணன் என்று சொல்கிறார்கள். क्या? चार भुजाओं वाला। நான்கு கரங்கள் கொண்டவங்க. ऐसे ही चार भुजाओं वाली क्या दीपावली पर पूजी जाती है। कहते हैं அதே போலவே தான் நான்கு கரங்கள் கொண்டவங்களை வந்து தீபாவளியில் வந்து பூஜிக்கிறார்கள். कहते हैं दीपावली पर சொல்றாங்க தீபாவளிக்கு राम का राज्यारोहण हुआ था। தீபாவளி அன்று வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. कब हुआ था? எப்பொழுது நடந்தது? दीपावली कब हुई थी? दशहरा के बाद। தீபாவளி அன்று. எனவே தீபாவளியும் எப்பொழுது நடந்தது? தசராக்கு பிறகு. 10 सिरों वाला रावण, 10 தலைகள் கொண்ட ராவணன் उसके सिरों का हरण हो चुका था। அவங்களுடைய தலை வந்து வெட்டப்பட்டது. उसके बाद आती है दीपावली, அதற்கு பிறகுதான் தீபாவளி வருகிறது. जिस दीपावली में महालक्ष्मी का पूजन होता है। இந்த தீபாவளியில் வந்து மகாலட்சுமியினுடைய பூஜை வந்து நடக்கிறது. वो रिहर्सल अब हो रही है। எந்த ரிஹர்சல் வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு? वो रिहर्सल शूटिंग अब होने वाली है। அந்த ரிஹர்சல் ஷூட்டிங் வந்து இப்பொழுது நடக்கணும். कि महाकाली सारी ब्राह्मणों की दुनिया के ऊपर राज्य करेगी। என்னவென்றால் மகாகாளி வந்து முழு பிராமணர்களின் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வாங்க. सबका गला काटेगी, அனைவருடைய கழுத்தையும் வெட்டுவாங்க. सबको अनिश्चय बुद्धि बनाएगी। அப்படியானால் அனைவரையுமே அனிச்சை புத்தியாக ஆக்குவாங்க. एक बाप को छोड़कर, ஒரே ஒரு தந்தையை விட்டுட்டு, महाकाल को छोड़कर, மகாகாலனை விட்டுட்டு, जगदम्बा जगत पिता को छोड़कर सबके गले काट दे। ஜெகதம்பா ஜகத் பிதாவை மட்டும் விட்டுட்டு மற்ற அனைவர்களுடைய தலையையும் வெட்டிடுவாங்க. तो दिखाया है அப்பொழுது காமித்திருக்கிறார்கள். मत्स्यावतार, மத்ஸ்யாவதாரம். एक भगवान का ऐसा अवतार दिखा दिया है भक्ति मार्ग में, பகவானுடைய ஒரு இப்படிப்பட்ட அவதாரத்தை பக்தி மார்க்கத்தில் காமித்து விட்டனர். जो मछली का अवतार दिखाया। இது வந்து மீனினுடைய அவதாரமாகும்.
कहते हैं छोटे रूप में उसको लिया गया था। சொல்றாங்க என்னவென்றால் அதனுடைய அது எப்பொழுது சிறிசாக இருந்ததோ அப்பொழுது அதை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. छोटी सी मछली ஒரு சிறிய மீனாக இருந்தது. चुल्लू पानी में आ गई। அது வந்து இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து விட்டது. फिर वो बढ़ते 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 इतना बड़ा विकराल रूप धारण कर गई பிறகு அது வளர்ந்து 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 இவ்ளோ ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டது. कि सागर में उसको जब फेंका गया எப்பொழுது வந்து அதை வந்து கடலில் வீசப்பட்டதோ तब उसकी बाढ़ बंद हो गई। அப்பொழுதுதான் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து நின்று விட்டது. यही दिखाते हैं இதைதான் வந்து காமிக்கிறாங்க. कि जब नई सृष्टि बनी थी எப்பொழுது வந்து புதிய உலகம் வந்து உருவாகியதோ तो एक शरीर रूपी नवैया அப்பொழுது ஒரு உடலாக இருக்கக்கூடிய படகு जो मछली के रूप में माछले के रूप में दिखाई गई யாரை வந்து மீனினுடைய ரூபத்தில் பெரிய மீனினுடைய ரூபத்தில் காமிக்கப்பட்டிருக்கோ उसके सींग पर அதனுடைய கொம்பில் தலையில் वो नई सृष्टि की 108 आत्माएं அந்த புதிய உலகத்தின் 108 ஆத்மாக்கள் बीज रूप में बैठी हुई थी। விதை ரூபத்தில் வந்து அமர்ந்திருந்தாங்க. और उससे नई सृष्टि का जन्म हुआ। பிறகு அதுல இருந்துதான் புதிய உலகத்தின் படைப்பு என்பது ஏற்பட்டது. पीपल का पत्ता भी दिखाते हैं पहले மற்றும் पहले முதலில் அரச இலையும் காமிக்கிறார்கள். वो पीपल का पत्ता அந்த அரச இலை समंदर में जब लहरें आती हैं கடலில் வந்து எப்பொழுது அலைகள் வருகிறதோ तो डूबेगा या नहीं? அப்பொழுது அதுல அது முழுகுமா இல்லையா? डूबता हुआ दिखाई पड़ता है या नहीं? அது வந்து முழுகுற போல தென்படுதா இல்லையா? दिखाई पड़ता है। முழுகுற போலதான் தென்படுது. डूबता है फिर उछलता है, அது வந்து கீழே முழுகுது, பிறகு மேலே எகிரி வருது, फिर डूबता है फिर उछलता है। பிறகு முழுகுது, பிறகு திரும்பவும் மேலே எகிரி வருது. तो लोग समझते हैं कि ये डूबा कि डूबा। அப்பொழுது அதை பார்த்து மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் இது அவ்வளவுதான் முழுகிவிட்டது. लेकिन वो डूब नहीं सकता। ஆனால் அது வந்து முழுகாது. उसका पार्ट ऊंचे से ऊंचा है। அவங்களுடைய பார்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். जो विष्णु के रूप में बायां अंग என்னவென்றால் விஷ்ணுவின் ரூபத்தில் அவங்களை வந்து அந்த லெஃப்ட் பக்கம் बायां हाथ दिखाया गया है, லெஃப்ட் கையாக காமிக்கப்பட்டிருக்கா. सबसे नीचे का हाथ, அதுவும் எல்லாத்தை விட கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கை. उस हाथ में அந்த கையில் कौन सा फूल दिखाते हैं? எந்த பூவை வந்து காமிக்கிறார்கள்? कमल का फूल। தாமரை பூவை காமிக்கிறார்கள். क्या मतलब हुआ? அதனுடைய அர்த்தம் என்னவாகியது? कि कीचड़ की दुनिया में रहती है, विकारियों के बीच में रहती है। என்னவென்றால் சேற்றின் உலகத்திற்கு நடுவில் இருக்கிறாங்க, விகாரிகளுக்கு நடுவில் இருக்காங்க. फिर भी वो विकारों में उसकी बुद्धि डूबती नहीं है। ஆனாலும் கூட விகாரத்தில் அவங்களுடைய புத்தி வந்து முழுகுவதில்லை. इसलिए जो चित्र बनाए जाते हैं அதனால்தான் வந்து எந்த படங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது? सरस्वती जगदम्बा के, சரஸ்வதி ஜெகதம்பாவின் படம் कॉलेजों में, காலேஜ்ல विद्यालयों में गेट இல்லையானால் வித்யாலயம் அங்க पर छोटा सा ताक बनाते हैं, उसमें जगदम्बा की मूर्ति रखते हैं। கேட்டில் வந்து ஒரு சிறிய இடம் வந்து ஒதுக்குறாங்க, அங்கு வந்து ஜெகதம்பாவினுடைய மூர்த்தியை வைக்கிறார்கள்.
और वैसे भी அதே போலவே महाकाली के चित्रों में மகாகாலியினுடைய படங்களில் मस्तक में शंकर की मूर्ति दिखाते हैं। நெற்றியில் வந்து சங்கருடைய மூர்த்தியை வந்து காமிக்கிறாங்க. इससे क्या साबित होता है? இதன் மூலமாகவும் என்ன நிரூபணமாகுகிறது? है हाँ, कि कैसे भी कीचड़ पट्ट उठाने वाले बच्चे हैं उनके संग के रंग में रहती भी है। என்னவென்றால் எப்படிப்பட்ட அழுக்கை சேரை எடுக்கக்கூடிய சேரை வாரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுடைய தொடர்பில் வந்து அவங்க இருக்காங்க. तो भी बुद्धि से कमल फूल के समान மகாகாலி இருக்காங்க. ஆனாலும் வந்து புத்தியின் மூலமாக उपराम रह करके रहती है। அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. वो डूबने वाली नहीं है। அவங்க வந்து முழுகக்கூடியவங்க இல்லை. उसका पार्ट है அவங்களுடைய பாட்டு இப்படி ஆகும். और वो पार्ट विनाश का कार्य वास्तव में 3 मूर्तियों में से कौन सी मूर्ति के सिर पर है? மற்றும் அந்த பார்ட் வந்து அதாவது அழிக்கக்கூடிய பார்ட் வந்து 3 மூர்த்திகளுக்கு நடுவில் எந்த மூர்த்தியினுடைய தலையில் இருக்கு? शंकर के ऊपर है जिम्मेवारी। அந்த பொறுப்பு என்பது வந்து சங்கர் மீது இருக்கு. लेकिन शंकर अपनी जिम्मेवारी किसको सौंपता है? ஆனால் சங்கரும் கூட தன்னுடைய பொறுப்பை வந்து யாருக்கு ஒப்படைக்கிறாங்க? असुर संहारणी को सौंपता है। அசுரர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவங்களுக்கு और ஒப்படைக்கிறார். वो असुर संहारणी अकेली नहीं है। மற்றும் அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவங்க தனியாக இல்லை. ढेर की ढेर भुजाएं हैं நிறைய கரங்கள் இருக்காங்க. जो उसको सहयोग देने वाली हैं। யார் வந்து அவங்களுக்கு சகயோகத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. तो बताया कि नई दुनिया बनती है तो पुरानी दुनिया का विनाश करने वाला कोई அப்பொழுது சொல்றாங்க புதிய உலகம் வந்து உருவாகுது. அப்பொழுது பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காக प्रैक्टिकल पार्टधारी भी होगा या नहीं होगा? பிராக்டிக்கலி பார்ட் செய்யக்கூடியவங்களும் யாராவது இருப்பாங்களா இல்லையா? भी होगा या नहीं होगा? புதிய உலகம் வந்து எப்பொழுது உருவாகுகிறதோ அப்பொழுது பழைய உலகத்தை அழிப்பதற்காக நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க பிராக்டிக்கலில் யாராவது இருப்பாங்களா இல்லையா? शंकर के लिए तो ब्रह्म वाक्य है मुरली में। அப்பொழுது சங்கருக்காக முரளியில் பிரம்ம வாக்கியம் இருக்கு. शंकर क्या करता है? कुछ भी नहीं। சங்கர் வந்து என்ன செய்யறாரு? எதுவுமே செய்வதில்லை. माने करने धरने का काम इंद्रियों से होता है। அப்படியானால் செய்யக்கூடிய வேலை என்ன இருக்கோ அது வந்து இந்திரியங்கள் மூலமாக ஆகுதா? या बिना इंद्रियों के இல்லையானால் இந்திரியங்கள் இல்லாம ஆகுமா? है? इंद्रियों से होता है। அது இந்திரியங்கள் மூலமாக தான் और ஆகுகிறது. विनाश का काम மற்றும் விநாசனத்துக்கான வேலை अपवित्रता से होता है या पवित्रता से होता है? இம்பியூரிட்டி மூலமாக நடக்குதா இல்லையானால் தூய்மையின் மூலமாக நடக்குதா? तो शंकर மாணவர்கள் இம்பியூரிட்டி என்று பதில் கொடுக்கிறார்கள். பாபா சொல்றாரு எனவே சங்கர் क्या अपवित्र होता है? அவர் என்ன இம்பியூர் ஆகுறாரா? தூய்மையற்றவராக ஆகுறாரா? शंकर के मस्तक से तो मस्तक में ज्ञान का तीसरा नेत्र ही दिखाते हैं। சங்கர்னுடைய நெற்றியில் வந்து ஞானத்தின் 3வது கண்ணை தான் காமிக்கிறார்கள். वो तीसरा ज्ञान का नेत्र उसके जीवन में, ब्राह्मण जीवन में அதாவது அவருடைய பிராமண வாழ்க்கையில் அந்த ஞானத்தினுடைய 3வது கண் यज्ञोपवीतधारी ब्राह्मण शंकर के जीवन में அந்த யக்ஞோபவித் அந்த பூநூலை வந்து தாரணை செய்யக்கூடியவரின் அவரின் வாழ்க்கையில் कभी भी वो तीसरा नेत्र गायब नहीं होता। ஒரு பொழுதும் அந்த 3வது கண் வந்து காணாமல் போகுவதில்லை. गंगा गायब हो सकती है, கங்கை வந்து காணாமல் போகலாம், चंद्रमा गायब हो सकता है, சந்திரன் கூட காணாமல் போகலாம். लेकिन तीसरा नेत्र कभी गायब नहीं होता।
ஆனால் அந்த மூன்றாவது கண் வந்து ஒரு பொழுதும் காணாமல் போகுவதில்லை. भले विषपाई दिखाया गया है, फिर भी பலே விஷத்தை வந்து विष குடிக்கிற போல காமிக்கப்பட்டிருக்கு. पाई होते हुए भी बुद्धि में से ज्ञान कभी लोप नहीं होता। எனவே அந்த விஷத்தை வந்து அருந்தினாலும் கூட அவருடைய புத்தியிலிருந்து ஞானம் வந்து காணாமல் போகுவதில்லை. इसका मतलब इंद्रियों से रियल पार्ट बजाता है, அப்படியானால் இந்திரியங்களின் மூலமாக ரியலான பார்ட்டை செய்கிறாரா, या नारियल का पार्ट बजाता है? இல்லையானால் ரியல் இல்லாத ஒரு பார்ட்டை செய்கிறாரா? वो पार्ट रियल नहीं है। அந்த பார்ட் வந்து ரியலாக இல்லை. रियल पार्ट उसे कहा जाता है जिस पार्ट में इंद्रियां आसक्त होकर के सुख भोगती हैं। ரியல் பார்ட் என்று எதை சொல்லப்படுகிறது என்றால் எந்த பார்ட்டில் வந்து இந்திரியங்கள் அதுல ஈடுபட்டு சுகத்தை வந்து அனுபவிக்கிறது. इंद्रियों के जिस पार्ट में इंद्रियां अनासक्त रहे, இந்திரியங்களின் எந்த பார்ட்ல வந்து இந்திரியங்கள் ஈடுபட்டு இல்லை, அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது, एक निराकार ज्योति बिंदु की याद में रहे, ஒரே ஒரு நிராகார் ஒளி புள்ளியினுடைய நினைவில் இருக்கு, तो उसे आसक्त कहेंगे क्या? அப்பொழுது அதை வந்து அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுமா? कहेंगे சொல்லப்படுமா? नहीं। சொல்லப்படாது. मन को कंट्रोल करने की बात है। மனதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயமாகும். ये मन रूपी घोड़ा कहो, मन रूपी बैल कहो, இந்த மனமாகிய குதிரை என்று சொல்லுங்கள், இல்லையானால் மனமாக இருக்க காளை மாடு என்று சொல்லுங்க. जो मन रूपी बैल शंकर में प्रवेश होकर बैलबाजी कराता है, என்ன மனமாக இருக்கக்கூடிய அந்த காளை மாடு வந்து சங்கருக்குள் பிரவேசம் செய்துவிட்டு அப்படிப்பட்ட வேலையை வந்து செய்விக்கிறது. वही बैल है जो गले में बासुकी नाग के रूप में दिखाया जाता है। அந்த காளை மாடை தான் வந்து கழுத்தில் வாசுகி நாகத்தின் ரூபத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. वसु का पुत्र वासुकी, வசுவினுடைய குழந்தை வாசுகி. जैसे शास्त्रों में दिखाते हैं वसुदेव का पुत्र எப்படி வந்து சாஸ்திரத்தில் காமிக்கிறார்கள், வசுதேவனுடைய புதல்வன் वासुदेव, एक मात्रा வாசுதேவ். बढ़ती है। ஒரு துணைக்கால் வந்து அதிகமாகுது. तो ये वासुकी नाग है। எனவே இது வந்து வாசுகி நாகமாகும். ये कोई भी जीवन में இது வந்து எந்த ஒரு வாழ்க்கையிலும் नाग की तरह அந்த நாகத்தை போல बिना विष पिए नहीं रह सकता। விஷத்தை குடிக்காமல் அதால் இருக்க முடியாது. नाग जो है நாகம் என்ன இருக்கோ वो बहुत विकारी माना जाता है। அதை வந்து அதிகமாக விகாரி என்று கருதப்படுகிறது. कौन से विकार में? எந்த விகாரத்தில்? काम विकार में। காம விகாரத்தில். और वो है नागों का राजा। மற்றும் அவர் வந்து நாகங்களுக்கெல்லாம் ராஜா ஆவார். कौन? யாரு? वासुकी। வாசுகி. उसने जकड़ रखा है, அவங்க வந்து பிடித்து வச்சிருக்காங்க, गर्दन से जकड़ रखा है। கழுத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. ऐसे तो पांचों ही विकार दिखाते हैं। இப்படி பார்த்தால் அந்த 5 விகாரங்களையும் காமிக்கிறார்கள். कमर में भी सांप दिखाते हैं, இடுப்பிலும் பாம்பை காமிக்கிறாங்க. दोनों भुजाओं में भी 2 கரங்களிலும் கூட क्रोध और लोभ की यादगार सांप दिखाते हैं। கோபம் மற்றும் பற்றினுடைய பேராசையினுடைய நினைவார்த்தமாக பாம்பை காமிக்கிறாங்க.
2 கரங்களில் கோபம் மற்றும் பேராசை உடைய பாம்பு और मस्तक के ऊपर भी अहंकार की यादगार सांप दिखाते हैं। மற்றும் கழுத்திற்கு மேல கூட அகங்காரத்தின் நினைவார்த்தமாக பாம்பை காமிக்கிறாங்க. पांचों विकारों से जकड़ा हुआ है। எனவே 5 விகாரங்களின் பிடியில் இருக்காரு. लेकिन फांसी किससे लगती है? ஆனால் எதன் மூலமாக தூக்கு விழுகிறது? जिससे आदमी मर ही जाता है। எதன் மூலமாக மனிதன் வந்து இறந்தே விடுறாங்க? है गले से लगती है। கழுத்துல தான் போடப்படுகிறது. तो उस वासुकी नाग ने எனவே அந்த வாசுகி நாகம் गले से पकड़ा हुआ है। கழுத்தை பிடித்திருக்கு. तो नाग कहो, घोड़ा कहो, எனவே நாகம் என்று சொல்லுங்கள், இல்லையானால் குதிரை என்று சொல்லுங்கள், बैल कहो, காளை மாடு என்று சொல்லுங்க. वो बैल शंकर पर पुरुषार्थी जीवन में सवार होता है। புருஷார்த்த வாழ்க்கையில் அந்த காளை மாடு வந்து சங்கர் மீது சவாரி செய்கிறதா? या शंकर बैल पर सवार होता है पुरुषार्थी जीवन में? இல்லையானால் புருஷார்த்த வாழ்க்கையில் சங்கர் வந்து அந்த காளை மாடு மீது சவாரி செய்கிறாரா? बैल शंकर पर सवार होकर पार्ट बजाता है। बैल माने मन। அந்த காளை மாடு தான் சங்கர் மீது சவாரி செய்துவிட்டு பாட்டை செய்கிறது. காளை மாடு என்றால் மனம். मन रूपी घोड़ा மனமாக இருக்கக்கூடிய குதிரை आत्मा को वशीभूत कर लेता है। ஆத்மாவை வந்து வசத்தில் கொண்டு வந்து விடுகிறது. फिर पुरुषार्थ करते करते அதற்கு பிறகு புருஷார்த்தத்தை செய்து கொண்டு अंत में ऐसी स्टेज भी आती है கடைசியில் இப்படிப்பட்ட ஸ்டேஜ் கூட வருது. कि संपन्न पुरुषार्थी बनता है। என்னவென்றால் சம்பன்னமான புருஷார்த்தியாக ஆகுகிறார். निरंतर याद में रहता है। நிரந்தரமாக நினைவில் இருக்கிறார். तो उस सर्प को, उस बैल को எனவே அப்பொழுது அந்த பாம்பை, அந்த காளை மாடை, बैलबाजी करने का मौका मिलता ही नहीं। காளை மாடு தானத்தை காமிக்கக்கூடிய ஒரு சான்ஸே கிடைக்காது. तब दिखाते हैं शंकर बैल पर सवार हो गया। कौन सी அப்பொழுதுதான் காமிக்கிறார்கள் சங்கர் வந்து காளை மாடு மீது சவாரி செய்து விட்டார். सवारी? எந்த சவாரி? बैल की सवारी दिखाते हैं। காளை மாடுனுடைய சவாரியை காமிக்கிறாங்க. वो बैल जो मंदिर में भी यादगार में दिखाया है। அந்த காளை மாடை தான் வந்து கோவில்களிலும் நினைவார்த்தமாக காமிக்கப்பட்டிருக்கு. कहाँ बैठा हुआ है? எங்கு அமர்ந்திருக்காங்க? है नाली के सामने बैठा हुआ है। जला அந்த சாக்கடை பக்கம் முகத்தை அந்த சாக்கடையை பார்த்து அமர்ந்திருக்க போல காமிக்கப்பட்டிருக்கு. धारी के सामने बैठा हुआ है। ஜலாதாரிக்கு முன்னால் அமர்ந்திருக்காரு. तो देखो அப்பொழுது பாருங்க, सूक्ष्म शरीर धारण करने पर சூட்ச்ம உடலை தாரணை செய்யும் பொழுது वो आत्मा जब तामसी बनती है, அந்த ஆத்மா எப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிறாரோ उस समय ऐसा पार्ट बजाती है। அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட பாட்டை வந்து செய்றாரு. प्रवेश हो करके பிரவேசம் செய்துவிட்டு अधूरा चंद्रमा, अज्ञान रात का अंधियारी रात फैलाने वाला चंद्रमा அந்த அரைகுறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அஞ்ஞான இருளை வந்து பரப்பக்கூடிய சந்திரன், या ज्ञानी चंद्रमा, இல்லையானால் ஞானி சந்திரனா? अज्ञानी। அஞ்ஞானி. ये जो अज्ञानी चंद्रमा है, இந்த அஞ்ஞானி சந்திரன் வந்து யார் இருக்காங்களோ कृष्ण बच्चे की आत्मा, கிருஷ்ணர் குழந்தையினுடைய ஆத்மா, वो किसके प्रभाव में आ जाती है? அவங்க வந்து யாருடைய பிரபாவத்தில் வந்து விடுறாங்க? है? अरे हाँ, कन्याओं माताओं के प्रभाव में आती है।
கன்யா மாதாக்களுடைய பிரபாவத்தில் வராங்க, परछाई में आती है, அதனுடைய நிழலில் வந்து விடுகிறாங்க. तब चंद्र ग्रहण पड़ता है। அப்பொழுதுதான் வந்து சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. जो भूगोल के विद्यार्थी होंगे वो इस बात को जानते हैं। யார் வந்து ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பார்களோ அவர்கள் வந்து இதை அறிவார்கள் இந்த விஷயத்தை. कि धरणी माता रूपी पृथ्वी என்ன என்றால் தரணி அம்மாவாக இருக்கக்கூடிய பூமி और ज्ञान चंद्रमा மற்றும் ஞான சந்திரன் ब्रह्मा की सोल, பிரம்மாவினுடைய சோல், जब ज्ञान सूर्य बाप எப்பொழுது ஞான சூரியன் தந்தை और धरणी माता के बीच में आ जाता है, மற்றும் பூமி அம்மாவிற்கு நடுவில் வந்து விடுறாங்களோ तो धरणी वासियों को चंद्रमा क्या जो परछाया पड़ता है धरणी पर, எனவே அந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரனுடைய எந்த அந்த சந்திரனின் நிழல் வந்து பூமியின் மேல் விழுகிறதோ वो धरणी वासियों को सूर्य दिखाई அதனால் என்ன ஆகுகிறது என்றால் பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியன் வந்து नहीं पड़ता। தென்படுவதில்லை. तो वो समझते हैं அப்பொழுது என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால் सूर्य अंधेरे में आ गया। என்னவென்றால் சூரியன் வந்து இருட்டில் வந்து விட்டது. अरे सूर्य कभी अंधेरे में आ सकता है? அரே சூரியன் வந்து ஒரு பொழுதும் இருட்டில் வர முடியுமா? है? जो चंद्रमा के प्रभाव में आ गई धरणी माता, எந்த தரணி மாதா வந்து சந்திரனுடைய பிரபாவத்தில் வந்து விட்டதோ उनको सूर्य नहीं दिखाई पड़ता। அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து தென்படுவதில்லை. बाकी ऐसे नहीं है कि सूर्य कभी अंधेरा हो जाता है। அதை தவிர சூரியன் வந்து இருட்டில் வந்து விடுகிறது, இப்படி வந்து இல்லை. ऐसे ही चंद्रमा और सूर्य के बीच में जब पृथ्वी आ जाती है, அதே போலவேதான் சந்திரன் மற்றும் சூரியனுக்கு நடுவில் எப்பொழுது பூமி வந்து விடுகிறதோ तो पृथ्वी का परछाया चंद्रमा पर पड़ता है। அப்படி இருக்கும் பொழுது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரனின் மீது விழுகிறது. सूर्य का प्रकाश पृथ्वी पर அப்பொழுது சூரியனுடைய பிரகாசம் வெளிச்சம் வந்து பூமியின் और மீது पृथ्वी का अंधियारा மற்றும் பூமியினுடைய எந்த அந்த இருட்டு இருக்கு இல்லையா, அதாவது அந்த நிழல், चंद्रमा पर पड़ता है। அது வந்து சந்திரனின் மீது விழுகிறது. तो चंद्रमा का वो भाग अंधेरा दिखाई पड़ता है। அப்படி இருக்கும் பொழுது சந்திரனுடைய அந்த பங்கு வந்து இருட்டாக தென்படுகிறது. चंद्रमा पृथ्वी के परछाई में आ गया ना, அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்திரன் வந்து பூமியினுடைய நிழலில் வந்து விட்டது இல்லையா. जब परछाई में आ जाता है எப்பொழுது வந்து நிழலில் வந்து விடுறாங்களோ तो कभी कभी ऐसा भी होता है அப்பொழுது சில நேரம் வந்து இப்படியும் ஆகுகிறது. कि संपूर्ण चंद्रमा पर अंधेरा छा जाता है। என்னவென்றால் சம்பூர்ணமாக சந்திரனின் மீது வந்து இருள் பரவி விடுகிறது. अमावस्या जैसी रात हो जाती। அது வந்து அமாவாஸ்ய போல இரவு ஆகி விடுகிறது. ये सही बात है இது வந்து சரியான விஷயமாகும். क्या कि पृथ्वीवासियों को चंद्रमा என்னவென்றால் பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு कैसा சந்திரன் दिखाई देता? எப்படி தென்படுகிறது? अंधेरा दिखाई देता। அது வந்து இருட்டில் தென்படுகிறது. और परछावे में आता भी है। कन्याओं माताओं का प्रभाव ज्ञान चंद्रमा के ऊपर पड़ता है। கன்யா மாதாக்களுடைய பிரபாவம் வந்து ஞான சந்திரனின் மீது விழுகிறது. जैसे कुमारका दैदी जैसी ब्रह्मा कुमारियों का प्रभाव குமாரிகா தாதி போல பிரம்ம குமாரிகளின் பிரபாவம் ब्रह्मा के ऊपर पड़ता था या नहीं पड़ता था? பிரம்மாவின் மீது வந்து விழுந்ததா இல்லையா? नहीं पड़ता था, पड़ता था।
பிரம்மாவின் மீது ஏற்பட்டது. तो चंद्रमा प्रभाव से प्रभावित हो जाता है। அப்பொழுது சந்திரன் வந்து அந்த பிரபாவத்தினால் பிரபாவத்தில் வந்து விடுகிறது. कभी बच्चे के प्रभाव से माता प्रभावित हो जाती, சில நேரம் வந்து குழந்தையினுடைய பிரபாவத்தில் வந்து அம்மா பிரபாவத்தில் வந்து விடுகிறது, வந்து விடுறாங்க. कभी माता के प्रभाव से बच्चा प्रभावित हो जाता। சில நேரம் அம்மாவினுடைய பிரபாவத்தில் வந்து குழந்தை அந்த பிரபாவத்தில் சென்று விடுறாங்க. तो उसको कहते हैं सूर्य ग्रहण, அப்பொழுது அதைதான் வந்து சூரிய கிரகணம் என்று சொல்கிறார்கள் चंद्र ग्रहण। वास्तव மற்றும் சந்திர கிரகணம் என்று சொல்கிறார்கள். में सूर्य के ऊपर कभी अंधकार का ग्रहण लगता ही नहीं। உண்மையில் பார்த்தால் சூரியனின் மீது ஒரு பொழுதும் இருளினுடைய அந்த கிரகணம் வந்து பிடிப்பதே वो இல்லை. तो सदैव ज्ञान में रहता है। ஏனெனில் அவர் எப்பவுமே ஞானத்தில் தான் இருக்கிறாரு. सूर्यवंशी शिरोमणि है, அவர் வந்து சூரிய வம்சிகளின் மணிமகுடம் ஆவார். रघुवंश शिरोमणि राम को कहा जाता है। ரகு வம்சிகளின் மணிமகுடம் ராமர் என்று சொல்லப்படுகிறது. वो राम वाली आत्मा அந்த ராமர்னுடைய ஆத்மா सूर्यवंशियों में शिरोमणि है। சூரிய வம்சிகளில் வந்து மணிமகுடம் ஆவார். तो सूर्य अंधेरे में नहीं आता, எனவே எப்படி வந்து சூரியன் இருட்டில் வருவதில்லையோ तो सूर्यवंशी अंधेरे में आएंगे அப்பொழுது சூரிய வம்சிகள் என்ன அந்த இருட்டில் வருவார்களா? नहीं आ सकते। வரமாட்டார்கள். और संगम युग में तो अंधेरे में आने की बात ही नहीं। மற்றும் சங்கம் யுகத்தில் வந்து அந்த இருட்டில் வருவதற்கான பேச்சே இல்லை. लेकिन नंबरवार तो है, ஆனால் வந்து வரிசைகரமாக இருக்கிறார்கள். कोई 100% उजाले में रहता है, சிலர் வந்து 100% வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். कोई परसेंटेज में उजाले में रहते हैं। சிலர் வந்து பர்சன்டேஜ்ல வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். कोई परसेंटेज अंधेरे का नहीं आता। சிலர் மீது வந்து எந்த சதவீதத்திலும் அந்த இருட்டு வந்து வருவதில்லை. हर परिस्थिति में, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், हर माहौल में, ஒவ்வொரு சுற்றுச்சூழலிலும், हर व्यक्तियों के बीच, ஒவ்வொரு व्यक्तिகளுக்கு மனிதர்களுக்கு நடுவிலும், हर प्रकार के संगठन के बीच में रहते हुए எல்லா விதமான சங்கடனுக்கு நடுவில் இருந்து கொண்டும் वो राम वाली आत्मा அந்த ராம்வாலி ஆத்மா कैसी नहीं होती என்ன ஆகுவதில்லை? है? हाँ, अज्ञान के अंधेरे में आकर के அஞ்ஞானத்தின் இருளில் வந்துவிட்டு मौज से अलग नहीं हो सकती। மகிழ்ச்சியிலிருந்து விலக முடியாது. जो महावाक्य है, संगम युग है मौजों का युग, எந்த மகா வாக்கியம் இருக்கு? சங்கம் யுகம் வந்து மகிழ்ச்சிக்கான யுகமாகும். या दुखी होने का युग, இல்லையானால் துக்கத்தில் இருக்கக்கூடிய யுகமா? तो कोई आत्मा तो होनी चाहिए रंगमंच पर संगम शूटिंग पीरियड में। அப்படி இருக்கும் பொழுது ஷூட்டிங் பீரியடில் வந்து ஏதாவது ஆத்மா வந்து இப்படி இருக்கணும் இல்லையா? जो सदैव मौज में रहती हो, யார் வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியிலே இருக்காங்க. कैसे भी अज्ञान का माहौल हो, எப்படிப்பட்ட அஞ்ஞானத்தினுடைய அந்த சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி, சூழலாக இருந்தாலும் சரி, उसको ज्ञान बल से कैसा बना दे, எப்படிப்பட்ட அஞ்ஞானத்தினுடைய சூழலாக இருந்தாலும் சரி, ஞானத்தின் பலத்தின் மூலமாக அதை என்னவாக ஆக்கிவிடுவாங்க? रोशनी वाला बना दे। வெளிச்சம் நிறைந்ததாக ஆக்கிவிடுவாங்க. इसलिए बोला कि नई दुनिया आती है அதனால் தான் வந்து சொல்லியிருக்காங்க புதிய உலகம் வருகிறது. तो पुरानी दुनिया भी அப்பொழுது பழைய உலகம் கூட खलास होना जरूरी है। அழிவது மிகவும் और அவசியமாகும். खलास करने वाले निमित्त भी बनते हैं, மற்றும் அழிப்பதற்காக நிமித்தமாகவும் இருக்கிறார்கள். और नई दुनिया बनाने का कोई निमित्त बनता है। மற்றும் ஒருத்தர் வந்து புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான கருவியாகவும் ஆகுறாங்க. एक है नई दुनिया बनाने वाला,
ஒருத்தர் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர். और बाकी सब हैं அதை தவிர மற்ற அனைவர்களும் मनन चिंतन करने वाले मनु की औलाद मनुष्य. மனஞ்சிந்தன் செய்யக்கூடியவர்கள், அதாவது சிந்திக்கக்கூடியவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள், மனுவினுடைய குழந்தைகள், மனிதர்கள். मनुष्य किन्हें कहा जाता है? மனிதர்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது? मनु की औलाद को मनुष्य कहा जाता है. विष्णु மனுவினுடைய குழந்தைகளை மனிதர்கள் என்று की சொல்லப்படுகிறது. औलाद को वैष्णव, விஷ்ணுவினுடைய குழந்தைகளை வைணவர்கள். ब्रह्मा की औलाद को ब्राह्मण. एक मात्रा बढ़ती है ना. பிரம்மாவினுடைய குழந்தைகளை பிராமணர்கள். ஒரு துணைக்கால் அதிகமாகுது இல்லையா? ऐसे ही मनु की औलाद को मनुष्य कहा जाता है. அதே போலவேதான் மனுவினுடைய குழந்தைகளை மனிதர்கள் என்று சொல்லப்படுது. मनु मनन चिंतन मंथन करने वालों में सर्वोपरि. மனு என்றால் மனஞ்சிந்தன் செய்யக்கூடியவர்களில் எல்லாத்தை விட உயர்ந்தவங்க. तो बच्चे भी அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளும் கூட मनन चिंतन मंथन करने वाले होंगे மனஞ்சிந்தன் மந்தன் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பார்களா? या डम्ब बुद्धि होंगे? இல்லையானால் முட்டாள் புத்தியாக இருப்பார்களா? सब नंबर बार मनन चिंतन मंथन करने वाले प्रत्यक्ष होते हैं. அனைவருமே வரிசைகரமாக மனஞ்சிந்தன் மந்தன் செய்யக்கூடியவர்களாக வெளிப்படுகிறார்கள். है तो मनुष्य, இப்படி பார்த்தால் மனிதர்கள் தான். लेकिन वो मनुष्य कभी भगवान नहीं कहा जा सकता. ஆனால் அந்த மனிதர்கள் ஒரு பொழுதும் பகவான் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். क्यों? जिसका मन चलायमान है, ஏனப்படி? ஏனெனில் யாருடைய மனம் ஓடுகிறதோ, जिसके मन में संकल्प विकल्पों की तरंगें चलती रहती हैं, யாருடைய அந்த மனதில் எண்ணங்கள் இல்லையானால் விபரீத எண்ணங்களுடைய அலை ஓடிக்கொண்டே இருக்கோ, निसंकल्प ज्योति बिंदु स्टेज में स्थिर नहीं हो सकता. எண்ணங்களே இல்லாத ஒளி புள்ளியான நிலையில் நிலைக்க முடியவில்லையோ, बिंदु रूप स्टेज में निरंतर स्थिर नहीं हो सकता. புள்ளி ரூபமான நிலையில் எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைக்க முடியவில்லையோ, तो उसको भगवान कहेंगे? அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை பகவான் என்று சொல்ல முடியுமா? है? भगवान नहीं कहा जा सकता. பகவான் என்று சொல்ல முடியாது. भगवान को सोच विचार संकल्प विकल्प करने की दरकार है. பகவானுக்கு யோசிக்க வேண்டிய இல்லையானால் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கா? है? नहीं है. இல்லை. भगवान तो असोचता को कहा जाता है. பகவான் என்பவர் யோசிக்காதவருக்கு தான், சிந்திக்காதவருக்கு தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. तो दो हो गए भगवान के रूप. அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய ரூபம் இரண்டு ஆகிவிட்டது. एक निराकारी आत्माओं का निराकारी बाप, ஒன்னு நிராகார ஆத்மாக்களின் நிராகார தந்தை, और दूसरा साकार मनुष्य आत्माओं के बीच में மற்றும் இன்னொன்னு சாகார மனித ஆத்மாக்களுக்கு நடுவில் साकार मनुष्य सृष्टि का बीज रूप बाप, சாகார சிருஷ்டியினுடைய விதை ரூபமான தந்தை, जो पुरुषार्थ करके யார் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு अपने को याद की ऐसी स्टेज में 100% टिकाए लेता है, தன்னை நினைவினுடைய ஸ்டேஜில் 100% இப்படி நிலைய வைக்கிறார், जिस स्टेज में कोई भी संकल्प विकल्प नहीं आ सकता. எந்த நிலையில் எந்த விதமான எண்ணங்கள் இல்லையானால் விபரீத எண்ணங்கள் வர முடியாது. அதுதான் புள்ளி ரூபம், முற்றுப்புள்ளி. तो उसको टाइटल मिलता है भगवान का. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அப்பொழுது பகவானுடைய டைட்டில் கிடைக்கிறது. इसलिए भगवान बाप कहते हैं ब्रह्मा मुख से, அதனால்தான் பகவான் தந்தை பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக சொல்கிறார், कि भगवान आते हैं तो क्या बनाते हैं? எப்பொழுது பகவான் வருகிறாரோ அப்பொழுது என்னவாக ஆக்குகிறார்? भगवान भगवती बनाते हैं. பகவான் பகவதியாக ஆக்குகிறார். प्रवृत्ति मार्ग की दुनिया बनानी है ना. பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய உலகத்தை உருவாக்கணும் இல்லையா?
कि निवृत्ति मार्ग की बनानी है? இல்லையானால் குடும்ப வாழ்க்கையை விடக்கூடிய உலகத்தை உருவாக்கணுமா? तो भगवान के साथ भगवती भी जरूरी है। அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு கூடவே வந்து பகவதியும் கண்டிப்பாக இருக்கணும். भगवान भाग्यशाली रथ है तो भगवती भी भाग्यशाली रथ। फिर பகவான் வந்து பாக்கியசாலி ரதமாக இருக்கும் பொழுது பிறகு பகவதியும் கூட பாக்கியசாலி अंतर क्या ரதமாகும். है? ஆனால் வித்தியாசம் என்னவாகும்? अंतर ये है कि जो भगवान का पार्ट बजाने वाला हीरो पार्टधारी है, வித்தியாசம் என்னவிருக்கு என்றால் பகவானுடைய பாட்டை செய்யக்கூடிய ஹீரோ பாட்தாரி யார் இருக்காங்களோ वो मन बुद्धि का सुख भोगता है जन्म जन्मांतर। அவங்க வந்து மனம் புத்தியினுடைய சுகத்தை அனுபவிக்கிறார் ஜன்ம ஜன்மாந்தரத்துக்காக. क्या देह का सुख उसे पसंद नहीं। என்ன அவருக்கு வந்து உடலினுடைய சுகம் வந்து பிடிக்காது ஹீரோ பாட் செய்யக்கூடியவருக்கு. क्यों? ஏன் அப்படி? कि देह विनाशी तो देह का सुख भी विनाशी। ஏனெனில் உடல் வந்து அழியக்கூடியது என்றால் பிறகு உடலினுடைய சுகம் கூட அழியக்கூடியதாகும். वो आत्मा कोई भी जन्म में அந்த ஆத்மா எந்த ஒரு பிறப்பிலும் 84 के चक्र में आएगी, भले द्वैतवादी 84 பிறவினுடைய சக்கரத்தில் வராங்க, हिंसक दुनिया में आएगी, பலே அவங்க வந்து இரட்டை வழிகள் கொண்ட இம்சைக்கான யுகத்திலும் வராங்க. तो भी हिंसक युद्ध के बीच में அப்பொழுது கூட இம்சைக்கான யுத்தத்தின் நடுவில் भले उसको सैकड़ों घाव लगे शरीर அவருக்கு வந்து के, உடலில் 1000 காயங்கள் ஏற்பட்டாலும் சரி, तो शरीर का सुख हुआ அப்பொழுது அது வந்து உடலுக்கான சுகம் ஆகியதா? नहीं हुआ। ஆகவில்லை. लेकिन रानियों को ஆனால் ராணிகளுக்கு है, रानियों को घाव नहीं लगते हैं, ராணிகளுக்கு காயம் ஏற்படுவதில்லை. वो युद्ध में नहीं जाती हैं। ஏனெனில் அவர்கள் யுத்தத்திற்கு செல்வதில்லை. जाती हैं? செல்கிறார்களா? नहीं जाती हैं। उनको तो जन्म जन्मांतर இல்லை, அவர்கள் வந்து செல்வதில்லை. देह का सुख मिलना है। அவர்களுக்கு வந்து ஜன்ம ஜன்மாந்தரத்துக்காக உடலுக்கான சுகம்தான் கிடைக்கணும். क्योंकि देह को पवित्र रखा है। ஏனெனில் அவர்கள் வந்து உடலை தூய்மையாக வைத்திருக்கிறாங்க. क्या संगम युग में किसके ऊपर पवित्रता हासिल की? என்ன சங்கம் யுகத்தில் எதன் மீது அவங்க வந்து தூய்மையை அடைந்திருக்காங்க? देह के ऊपर या आत्मा के ऊपर? உடல் மீதா இல்லையானால் ஆத்மாவின் மீதா? देह के ऊपर पवित्रता हासिल की। அவங்க வந்து உடல் மீது தூய்மையை அடைந்திருக்காங்க. देह को अपवित्र नहीं होने दिया। உடலை வந்து அவங்க தூய்மையற்றதாக ஆக விடவில்லை. कोई भी कीचक के द्वारा, எந்த ஒரு கீச்சக் மூலமாகவும் உடலை வந்து தூய்மையற்றதாக ஆக்க விடவில்லை. कोई भी दुर्योधन दुशासन के द्वारा எந்த ஒரு துரியோதன துச்சாதனாக இருந்தாலும் சரி, अपवित्र नहीं होने दिया। அவர்கள் தன்னுடைய உடலை வந்து தூய்மையற்றதாக ஆக விடவில்லை. इसलिए उनको जन्म जन्मांतर देह का सुख मिलता है। அதனால்தான் அவங்களுக்கு வந்து ஜன்ம ஜன்மாந்தரமாக உடலுக்கான சுகம்தான் கிடைக்கிறது. लेकिन जो मन का सुख है, ஆனால் என்ன மனதிற்கான சுகம் இருக்கோ? क्या स्वाधीनता, என்ன அது வந்து சுதந்திரமாக இருப்பது. किसी के अधीन नहीं रहना। யாருடைய அடிமையாகவும் இருக்கக்கூடாது. रानियों को अधीन रहना पड़ता है या नहीं रहना पड़ता? राजा के अधीन रहना पड़ता। ராணிகளுக்கு வந்து அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? ராணிகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. तो वो मन बुद्धि का सुख नहीं है, அப்படி இருக்கும் பொழுது அது மனம் புத்தியினுடைய சுகம் வந்து இல்லை, देह का सुख है। உடலுக்கான சுகமாகும். लेकिन देह के सुख में भी वो नंबर 1, ஆனால் உடலுக்கான சுகத்திலும் அது நம்பர் 1. जो भगवान भगवती का टाइटल लेने वाली आत्माएं हैं,
யார் வந்து பகவான் பகவத்தினுடைய டைட்டிலை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். और उनमें से एक मन बुद्धि का भी अव्वल नंबर का सुख लेने वाली आत्मा। மற்றும் அவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து மனம் புத்தியின் மூலமாக சுகத்தை எடுத்துக்கொள்வதில் முதல் நம்பரில் இருக்கிறார். जन्म जन्मांतर के लिए अंतिम जन्म को छोड़कर। நிறைய ஜென்மங்களுக்காக வெறும் கடைசி பிறவியை விட்டுட்டு. क्यों? कि जो कभी दुखी नहीं होगा, ஏன் அப்படி? ஏனெனில் யார் வந்து ஒரு பொழுதும் துக்கத்தில் வருவதில்லையோ, दुख के बंधन में ही नहीं आएगा, துக்கத்தின் பந்தனத்திலே வரவில்லையோ, तो सुख को पहचानने की उसको वैल्यू होगी। அப்பொழுது சுகத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கான வேல்யூ வந்து அவங்களுக்கு இருக்குமா? दुख के बंधन में आए, அதாவது துக்கத்தினுடைய பந்தனத்திலே வரவில்லை என்றால் பிறகு சுகத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியுமா? तो सुख की वैल्यू। எப்பொழுது துக்கத்தின் பந்தனத்தில் வராங்களோ அப்பொழுதுதான் சுகத்தின் வேல்யூ தெரியும். इसलिए ये संसार सुख दुख का है। அதனால்தான் இந்த உலகம் வந்து சுகம் மற்றும் துக்கத்துக்கானதாகும். कोई आत्माएं ज्यादा से ज्यादा समय, लंबे समय तक इस सचिरूपी रंगमंच पर சில ஆத்மாக்கள் அதிக காலம் வரை, நீண்ட காலம் வரை இந்த நாடக மேடையில் सुख भोगती हैं। சுகத்தை அனுபவிக்கிறாங்க. इसलिए कोई मुरली में बोला है அதனால்தான் ஒரு முரளியில் சொல்லப்பட்டிருக்கு, कि कोई आत्माएं 82-83 जन्म भी सुख में रहती है। சில ஆத்மாக்கள் 82, 83 பிறவிகள் கூட சுகத்திலே இருக்கிறார்கள். सिर्फ अंतिम 1-2 जन्मों में दुख में जाती है। வெறும் கடைசி ஒரு பிறவி 2 பிறவில் வந்து துக்கத்தில் செல்கிறார்கள். चलो कोई की बात छोड़ दो, लेकिन तुम बच्चों के लिए तो खास बताया। சரி, சிலருக்கான விஷயங்களை விட்டு விடுங்கள், ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்து விசேஷமாக சொல்லியிருக்கார். तुम सूर्यवंशी बच्चे 3 हिस्सा सच रूपी रंगमंच पर सुख भोगते हो। சூரியவம்சி குழந்தைகளாகிய நீங்கள் வந்து இந்த உலகத்தில் 3 பங்கு சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். और 1 हिस्सा दुख भोगते हो। மற்றும் ஒரு பங்கு தான் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். दूसरे धर्म की आत्माएं ஆனால் மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் आधा सुख आधा दुख भोगती। பாதி சுகம் பாதி துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். तो कौन फायदे में रहा அப்படி இருக்கும் பொழுது லாபத்தில் யார் இருக்கிறார்கள்? है? भगवान के बच्चे फायदे में। பகவானுடைய குழந்தைகள் தான் வந்து லாபத்தில் இருக்கிறார்கள். सुख के सागर के बच्चे हैं, சுக கடலினுடைய குழந்தைகள் ஆவார்கள். तो सुख में ही रहेंगे ना। तो அப்பொழுது சுகத்தில் தானே இருப்பார்கள். ऐसी सुख की दुनिया आने वाली है। எனவே இப்படிப்பட்ட சுகத்தினுடைய உலகம் வரவிருக்கு. ब्राह्मणों की दुनिया के बीच ही आने वाली है। பிராமணர்களின் உலகத்திற்கு நடுவிலே தான் வரவிருக்கு. ऐसी सुख की दुनिया, இப்படிப்பட்ட சுகத்துக்கான உலகம், छोटी सी दुनिया बनाने वाले कितने ब्राह्मण होंगे? ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் எத்தனை பிராமணர்களாக இருப்பார்கள்? 8 ब्राह्मण होंगे। 8 பிராமணர்கள் இருப்பார்கள். बाकी नंबरवार होंगे वो 8 ब्राह्मण। அதை தவிர அந்த பிராமணர்களும் வரிசைகரமாக இருப்பார்களா? या एक जैसे नंबर के होंगे? जो अव्वल नंबर का होगा யார் வந்து முதல் நம்பரில் இருப்பார்களோ वो अव्वल नंबर का ब्राह्मण அந்த முதல் நம்பரில் இருக்கக்கூடிய பிராமணர் अंधेरे में आएगा, இருட்டில் வருவாரா? महाशिवरात्रि में, மகா சிவராத்திரியில், जब सारी दुनिया अज्ञान अंधकार में डूबी हुई होगी। எப்பொழுது முழு உலகமும் வந்து அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்கக்கூடியதாக இருக்குமோ, चाहे बाहर के अज्ञानियों की दुनिया, அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளின் உலகமாக இருந்தாலும் சரி, चाहे ब्राह्मणों में बेसिक ब्राह्मणों की दुनिया हो, அது வந்து
பிராமணர்களில் பேசிக் பிராமணர்களின் உலகமாக இருந்தாலும் சரி, चाहे एडवांस ब्राह्मणों की दुनिया हो, இல்லையானால் அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகமாக இருந்தாலும் சரி, सब अज्ञान अंधकार में डूब जाएंगे। அனைவருமே அஞ்ஞான இருளில் வந்து மூழ்கி விடுவார்கள். तो कोई बचेगा क्या? அப்பொழுது யாராவது மிச்சம் இருப்பார்களா? है? हाँ, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க என்று மாணவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். பாபா சொல்றார், ஆமா. जो एक बचता है யார் ஒருத்தர் மட்டும் மிஞ்சுகிறாரோ वो महाकाल कहा जाता है। அவர்தான் மகாகால் என்று அழைக்கப்படுகிறார். रुद्र कहा जाता है। ருத்ரர் என்று அழைக்கப்படுகிறார். रौद्र रूप धारण करने वाला, विकराल रूप धारण करने वाला, ரௌத்ர ரூபத்தை தாரணை செய்யக்கூடியவர், பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யக்கூடியவர், जिसके द्वारा ये ज्ञान यज्ञ का आरंभ होता है। எதன் மூலமாக இந்த ஞான யக்னம் வந்து தொடங்குகிறது. नाम क्या है यज्ञ का? இந்த யக்னத்தினுடைய பெயர் என்ன? रुद्र ज्ञान यज्ञ। ருத்ர ஞான யக்னம். कोई और देवता का ज्ञान यज्ञ नहीं। வேறு எந்த ஒரு தேவதையினுடைய ஞான யக்னம் இல்லை. निराकार भगवान शिव का ज्ञान यज्ञ नहीं। நிராகார பகவான் சிவனுடைய ஞான யக்னம் இல்லை. क्योंकि उस निराकार ज्योति बिंदु का नाम तो शिव है, ஏனெனில் அந்த நிராகார் ஒளி புள்ளினுடைய பெயரே दूसरा சிவனாகும். कोई नाम उसका है ही नहीं। அவருக்கு வேறு எந்த ஒரு இரண்டாவது பெயர் இல்லை. दूसरे नाम जो भी पढ़ते हैं वो शरीर के आधार पर, शरीर के काम के आधार पर नाम पढ़ते। வேற என்னவெல்லாம் இரண்டாவது பெயர் கிடைக்கிறதோ அது வந்து உடலின் அடிப்படையில், உடலின் வேலைக்கு அடிப்படையில் தான் கிடைக்கிறது. तो रुद्र नाम शरीर के द्वारा அப்பொழுது ருத்ரன் என்ற பெயர் வந்து रौद्र रूप, विकराल रूप जिसने धारण किया, உடல் மூலமாக யார் வந்து ரௌத்ர ரூபத்தை, பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்தாரோ उसकी यादगार है रुद्र ज्ञान यज्ञ। அவருடைய நினைவார்த்தம் தான் வந்து ருத்ர ஞான யக்னமாகும். विनाशी ज्ञान यज्ञ या अविनाशी ज्ञान यज्ञ? அழியக்கூடிய ஞான யக்னமா இல்லையானால் அழிவற்ற ஞான யக்னமா? अविनाशी ज्ञान यज्ञ है இது வந்து அழிவற்ற ஞான யக்னமாகும். तो रचयिता भी अविनाशी होना चाहिए। அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து படைக்கக்கூடியவரும் அழிவற்றவராக இருக்க வேண்டும். वो अविनाशी ज्ञान यज्ञ का रचयिता அந்த அழிவற்ற யக்னத்தை படைக்கக்கூடியவர் आदि में भी ஆரம்பத்திலும் கூட निश्चय बुद्धि होकर के शरीर छोड़ा था நிச்சய புத்தியாக இருந்துவிட்டு உடலை விட்டாரா? या अनिश्चय बुद्धि होकर शरीर छोड़ा? இல்லையானால் அனிச்சய புத்தியாக இருந்து உடலை விட்டாரா? कैसे? நிச்சய புத்தி என்று பதில் கொடுக்கிறார்கள். பாபா கேட்கிறார், எப்படி? युद्ध होता है तो योद्धाएं मरते हैं, எப்பொழுது வந்து யுத்தம் நடக்கிறதோ அப்பொழுது, போர் நடக்கும் பொழுது போர் வீரர்கள் இறக்கிறார்கள். लेकिन कोई योद्धाओं में भाव रहता है ஆனால் சில போர் வீரர்களில் பாவனை இருக்கு. हम देश की रक्षा के लिए युद्ध करते करते प्राण भी छोड़ देंगे। என்னவென்றால் என்ன பாவனை இருக்கு என்றால், இந்த தேசத்தை வந்து பாதுகாப்பதற்காக நாங்கள் போரிட்டு தன்னுடைய உடல், அது உயிரையும் விட்டு விடுவோம், शरीर छोड़ देंगे உடலையே விட்டு விடுவோம். तो उनको हारा हुआ कहेंगे அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை தோல்வி அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுமா? या नहीं कहेंगे? இல்லையானால் சொல்லப்படாதா? हारा हुआ नहीं कहा जाएगा। அவர்களை வந்து தோல்வி அடையக்கூடியவர்கள் என்று சொல்லப்படாது. क्यों? क्यों? उनका भाव श्रेष्ठ था ஏனெனில் அவங்களுடைய பாவனை வந்து சிரேஷ்டமாக இருந்ததா या खराब भाव था? இல்லையானால் கெட்ட பாவனையாக இருந்ததா? श्रेष्ठ भाव था। அவர்களுடையது சிரேஷ்டமான பாவனையாக हम இருந்தது. देश की रक्षा के लिए भले प्राण भी छोड़ दें, என்னவென்றால் நாங்கள் வந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் வந்து விட்டு விடலாம். देहं वा पापयामि कार्यं वा साधयामि।
உடல் வந்து விட்டுட்டாலும் சரி, ஆனால் தன்னுடைய காரியத்தை வந்து நிறைவேற்றுவோம். हम ईश्वरीय कार्य को छोड़ नहीं सकते. நாங்க வந்து ஈஸ்வரிய வேலையை வந்து விட முடியாது. सर कटा सकते हैं लेकिन विधर्मियों के सामने सर झुका नहीं सकते. நாங்கள் வந்து தன்னுடைய தலையை வந்து வெட்டி கொள்ளலாம், ஆனால் விதர்மிகளுக்கு முன்னால் தன்னுடைய தலையை வந்து குனிய வைக்க முடியாது. तो ऐसी श्रेष्ठ भावना वाली आत्माएं எனவே இப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாவனை கொண்ட ஆத்மாக்கள் हारी हुई कही जाएंगी क्या? இவர்களை வந்து தோல்வி அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுமா? नहीं, இல்லை, वो तो युद्ध में स्थिर कही जाएंगी. அவர்களை வந்து யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படும். शरीर से युद्ध में स्थिर ही होकर के रहेंगे. உடல் மூலமாக யுத்தத்தில் வந்து ஸ்திரமாக இருப்பார்கள். अगला जन्म भी लेंगी அடுத்த பிறப்பு तो எடுத்தாலும் கூட ब्राह्मण कुल में ही जन्म लेंगी. ज्ञानियों அப்பொழுது பிராமண குலத்தில் தான் பிறப்பார்கள். के बीच जन्म लेंगी ஞானிகளுக்கு நடுவில் தான் பிறப்பார்கள் और फिर युद्ध करेंगी. மற்றும் திரும்பவும் யுத்தம் செய்வார்கள். क्या युद्ध करते करते शरीर छोड़ा ना? என்ன, யுத்தத்தை செய்து கொண்டுதான் உடலை விட்டாங்க? भावना क्या रही என்ன பாவனையாக இருந்தது? है? जीतने की भावना थी या हारने की भावना थी आत्मा में? ஆத்மாவில் வந்து வெல்லக்கூடிய பாவனை இருந்ததா, இல்லையானால் தோற்கக்கூடிய பாவனை இருந்ததா? तो जीत की भावना लेकर शरीर छोड़ा तो अगला जन्म लेंगी, அப்பொழுது வெற்றிக்கான அந்த பாவனையை கொண்டு உடலை फिर விட்டார்கள். युद्ध करती हैं அப்படி இருக்கும் பொழுது அடுத்த பிறவி எடுத்துக்கொள்கிறார்கள், திரும்பவும் யுத்தம் செய்கிறார்கள் और युद्ध में विजयी होती हैं. மற்றும் யுத்தத்தில் வந்து வெற்றி அடைகிறாங்க. यही बात இந்த விஷயம்தான் गीता में अर्जुन से कही है. கீதையில் வந்து அர்ஜுனனிடமும் சொல்லப்பட்டது. क्या? मोक्ष से महीम. மோக்ஷ சேமஹிம், अगर जिंदा रहेगा युद्ध அது வேலை, करते करते அதாவது ஒருவேளை வந்து யுத்தம் செய்து கொண்டே உயிரோட இருந்தாலும் तो पृथ्वी का राज्य करेगा. அப்பொழுது இந்த பூமியில் வந்து ராஜ்யம் செய்வாய். शरीर छोड़ेगा तो भी स्वर्ग में जाएगा. மற்றும் ஒருவேளை உடலை விட்டுவிட்டாலும் ஸ்வர்கத்திற்கு செல்வாய். अगला जन्म लेगा तो स्व स्थिति में जन्म लेगा. அடுத்த பிறவி எடுத்தால் சுயஸ்திதியில் எடுப்பாய். मना आत्मा ऐसी स्टेज में जन्म लेगी அப்படியானால் ஆத்மா வந்து இப்படிப்பட்ட நிலையில் பிறக்கும், जहां आत्मिक स्मृति तेरी पक्की हो जाएगी. எங்கு வந்து உன்னுடைய ஆத்மீக ஸ்திதி வந்து உறுதியாகிவிடும். तो स्व स्थिति में हुआ या देह की स्थिति में हुआ? அப்பொழுது சுயஸ்திதியில் இருந்தாங்களா, இல்லையானால் தேகத்தினுடைய நிலையில் இருந்தாங்களா? स्व स्थिति में. சுயஸ்திதியில் இருந்தாங்க. तो ऐसे ही यज्ञ के आदि में எனவே இதே போலவே தான் யக்னத்தினுடைய ஆரம்பத்தில் वो रुद्र रूप धारण करने वाला அந்த ரௌத்ர ரூபத்தை தாரணை செய்யக்கூடியவர் ऐसा विकराल रूप धारण करता है இப்படிப்பட்ட பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறார். कि सारी दुनिया एक ओर என்னவென்றால் முழு உலகமும் ஒரு और वो பக்கம் एक आत्मा एक ओर. மற்றும் அந்த ஒரு ஆத்மா ஒரு பக்கம். भले लाश भी गुम कर दी जाती है பலே வந்து அவருடைய பிணத்தையும் மறைக்கப்படுகிறது, तो भी उसका भाव श्रेष्ठ रहता है ஆனாலும் கூட அவருடைய பாவனை வந்து சிரேஷ்டமாக இருக்கா, या गिरा हुआ भाव रहता है? இல்லையானால் தாழ்ந்த பாவனையாக இருக்கா? क्या श्रेष्ठ भाव? சிரேஷ்ட பாவனை என்று மாணவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். பாபா கேட்கிறார், என்ன சிரேஷ்டமான பாவனை? कि संग के रंग से जो ब्राह्मणों की दुनिया है என்னவென்றால் சங்கத்தின் சாயத்தின் மூலமாக பிராமணர்களின் உலகம் वो श्रेष्ठ ब्राह्मणों की दुनिया बनेगी. அது வந்து சிரேஷ்டமான பிராமணர்களின் உலகமாக ஆகும். किसके संग के रंग से? யாருடைய சங்கத்தின் தொடர்பின் மூலமாக? निराकार के संग के रंग से. நிராகாரனுடைய தொடர்பின் மூலமாகவா? एक निराकार
ஒரே ஒரு நிராகார் सो साकार में मुकर्रर रूप से प्रवेश करता है। அவர்தான் வந்து சாக்காரில் நிரந்தரமான ரூபத்தில் பிரவேசம் செய்கிறார். इसलिए वो भाग्यशाली रथ कहा जाता है। அதனால்தான் வந்து அவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. नहीं तो आत्माएं दुर्भाग्यशाली भी बनती हैं और आत्माएं भाग्यशाली भी बनती हैं। இல்லையானால் ஆத்மாக்கள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாகவும் ஆகிறார்கள் மற்றும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் ஆகுகிறார்கள். लेकिन किसके संग के रंग से भाग्यशाली? ஆனால் யாருடைய தொடர்பின் மூலமாக சங்கத்தின் மூலமாக அதிர்ஷ்டசாலிகள் और किसके संग के रंग से दुर्भाग्यशाली? மற்றும் யாருடைய தொடர்பின் மூலமாக அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக ஆகுகிறார்கள். ब्राह्मणों की दुनिया में ही ऐसा होता है। பிராமணர்களின் உலகத்திலே இப்படி நடக்கிறது. कैसे? எப்படி நடக்குது? हाँ, निश्चय बुद्धि विजयते, अनिश्चय நிச்சய புத்தி வெற்றியாளர்கள், बुद्धि विनश्यते। அனிச்சய புத்தி பிறகு அழிவை சந்திக்கிறார்கள். एक पर निश्चय बुद्धि धारण करके रखेंगे ஒருத்தரின் மீது நிச்சய புத்தி தாரணை செய்துவிட்டு இருந்தால் तो विजय ही विजय है। பிறகு வெற்றியே வெற்றி தான் இருக்கு. इसलिए அதனால்தான் ये बात पक्की कराने के लिए இந்த விஷயத்தை உறுதியாக்குவதற்காக ये तीसरी बार भी ब्राह्मणों की दुनिया का विनाश होता है। மூன்றாவது தடவையும் இந்த பிராமணர்களின் உலகம் வந்து அழிக்கப்படுகிறது. हाँ, ये जरूर है। कोई माया के रावण के प्रभाव में आकर के ஆம், இப்படி கண்டிப்பாக இருக்கு. சிலர் வந்து மாயை ராவணனுடைய பிரபாவத்தில் வந்துவிட்டு मायावियों के प्रभाव में आकर के மாயாவிகளின் பிரபாவத்தில் வந்துவிட்டு पहले अनिश्चय बुद्धि की मौत मरेंगे முதலையே வந்து அனிச்ச புத்தியினுடைய மரணத்தை சந்திப்பார்கள். और कोई बाद में मरेंगे। சிலர் வந்து பிறகு இறப்பார்கள். जो सबसे बाद में मरेगा யார் வந்து எல்லாத்தையும் விட பின்னால் இறப்பார்களோ तो ज्यादा पावरफुल हुआ या नहीं? அப்பொழுது அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லையா? है ज्यादा पावरफुल हुआ। और जो ज्यादा पावरफुल होगा அதிகமான பவர்ஃபுல் ஆகி விட்டாங்க. எனவே யார் வந்து அதிகமான பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ वो आत्मा 8 की लिस्ट में आएगी या नहीं आएगी? आएगी। அவங்க வந்து 8 அந்த ஆத்மா வந்து 8னுடைய லிஸ்ட்ல வருவாங்களா இல்லையா? வருவாங்க. नंबर वार 7 और அதே போலவே தான் வரிசைகரமாக 7 பேர். वो 8 आत्माएं अनिश्चय बुद्धि की मौत मरेंगी तो जरूर। அந்த 8 ஆத்மாக்கள் அனிச்ச புத்தியினுடைய மரணத்தை கண்டிப்பாக சந்திப்பார்கள் தான். ये तो निश्चित है कि एक ही सत्य बचेगा। ஏனெனில் இது வந்து நிச்சயமாக இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உண்மையானவர் மிஞ்சம் இருப்பார். बाकी कुछ न कुछ परसेंटेज में அதை தவிர இருக்கக்கூடியவர்கள் ஏதோ கொஞ்சம் சதவீதத்தில் झूठे हैं, கண்டிப்பாக பொய்யானவர்கள். लेकिन फिर भी ஆனாலும் கூட नंबरवार हैं या एक जैसे हैं? வரிசைகரமாக இருக்கிறார்களா இல்ல ஒரே போலவே இருக்கிறார்களா? तो कोई पहले மாணவர்கள் வரிசைகரமாக என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றார், எனவே சிலர் வந்து निश्चय बुद्धि बन जाएंगे முதலில் நிச்சய புத்தியாக ஆகிவிடுவாங்க. और जो 8 पहले निश्चय बुद्धि बनेंगे எனவே 8 பேர் யார் வந்து முதலில் நிச்சய புத்தியாக ஆகுவார்களோ उन ब्राह्मणों का संगठन அந்த பிராமணர்களின் சங்கடன் ऐसा संगठन रूपी किला बन जाएगा இப்படிப்பட்ட சங்கடனாக இருக்கக்கூடிய கோட்டை உருவாகிவிடும். जो ब्रह्म वाक्य मुरली में बोला है। இதற்காக பிரம்ம வாக்கியம் முரளியில் क्या சொல்லப்பட்டிருக்கு. बोला? ये ब्राह्मणों का संगठन, ये संगठन रूपी किला இந்த பிராமணர்களின் சங்கடன், இந்த சங்கடன் அதாவது கோட்டை ऐसा पावरफुल किला बन जाएगा இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கோட்டையாக ஆகிவிடும். जिसमें कोई भी विकारी पांव भी नहीं रख सकेगा। எதுல வந்து எந்த ஒரு விகாரியும் கூட வந்து கால் கூட எடுத்து வைக்க முடியாது. अभी दुनिया में क्या होता है राज्यों में?
ஆனால் இப்பொழுது உலகத்தில் ராஜ்யங்களில் என்ன நடக்கிறது? एक राज्य की राजधानी से ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜதானியில் இருந்து जासूस निकलते हैं और दूसरे दुश्मन की राजधानी में घुस जाते हैं। ஒற்றர்கள் சென்றுவிட்டு இன்னொரு எதிரியினுடைய ராஜதானியில் நுழைந்து விடுகிறார்கள் गुप्त रूप में குப்தமாக और सारा कमजोरियों का पता लगा लेते हैं। மற்றும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து வீக் பாயிண்டையும் வந்து தெரிந்து கொள்கிறார்கள் और उन कमजोरियों की बात पता लगते ही மற்றும் அந்த பலவீனத்தினுடைய விஷயம் வந்து தெரிய வந்த உடனேயே उन्हीं कमजोरियों के ऊपर आक्रमण हो जाता है। பிறகு அதே பலவீனங்களின் மீதுதான் ஆக்கிரமிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் चाहे वो आज की गवर्नमेंट का वीरप्पन हो, அது வந்து இன்றைய கவர்மெண்ட்ல இருந்த வீரப்பனாக இருந்தாலும் சரி, दक्षिण भारत का एक डकैत था वीरप्पन, அதாவது சவுத் இந்தியாவினுடைய ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தாங்க வீரப்பன் 20 साल उसको सरकार पकड़ने की कोशिश करती रही, 20 வருடமாக கவர்மெண்ட் வந்து அவங்களை பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க लेकिन पकड़ नहीं सकी। ஆனால் அவங்களை வந்து பிடிக்க முடியவில்லை जब भेदिया पहुंचा दिया எப்பொழுது வந்து ஒற்றனை வந்து அங்கு அனுப்பப்பட்டதோ तो पकड़ में आ गया। அப்பொழுது வந்து அவரை பிடித்து விட்டனர் से ही ओसामा बिन लादेन, அதே போலவேதான் ஒசாமா பின் லாதன் இருந்தார் क्या नाम दिया? என்ன பெயர் கொடுத்தாங்க ओ शाम आ गई, ஓ அதாவது சாயங்காலம் வந்து விட்டது सनसेट पॉइंट पर सूर्य के रूप में पार्ट बजाने वाला சன்செட் பாயிண்ட்ல வந்து சூரியனுடைய ரூபத்தில் பார்ட்டி செய்யக்கூடியவங்க बेसिक ब्राह्मणों के बीच में பேசிக் பிராமணர்களுக்கு நடுவில் सूर्य छिप गया। சூரியன் வந்து மறைந்து விட்டார் सनसेट पॉइंट ओ शामा, ओ शाम आ गई, सूर्य छिप गया। ஓ சாமா அதாவது சாயங்காலம் வந்து விட்டது சூரியன் மறைந்து விட்டது बिन लादेन, बिना लाए दिए नहीं छोड़ूंगा। பின் லாதென் அதாவது எதுவுமே கொண்டு வந்து கொடுக்காமல் நான் உங்களை விடமாட்டேன் जो कुछ तुम्हारे पास है, तन मन धन, என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கோ உடல் மனம் பணம் सब इसी ईश्वरी ज्ञान यज्ञ कुंड में स्वाहा कर दे। இந்த ஈஸ்வரிய ஞான யக்னத்தில் அவை அனைத்தையும் வந்து அர்ப்பணித்து விடுங்க नहीं तो छोड़ूंगा नहीं। இல்லையானால் விடமாட்டேன் ऐसा आतंकवादी दुनिया ने माना या नहीं माना? இப்படிப்பட்ட தீவிரவாதியாக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது உலகத்தினரும் அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா माना। ब्राह्मणों की दुनिया में भी बेसिक ब्राह्मणों में ஏற்றுக்கொண்டனர் மற்றும் பேசிக் பிராமணர்களின் உலகத்திலும் खास कोई आतंकवादी है ओसामा बिन लादेन। அப்படிப்பட்ட விசேஷமாக ஒரு தீவிரவாதி இருக்காரு ஒசாமா பின் லாதென் என்று बेहद का எல்லைக்கு அப்பாற்பட்ட जो बेसिक ब्राह्मणों को पता चल गया कि वो धमकी என்னவென்றால் பேசிக் பிராமணர்களுக்கு தெரிய வந்து விட்டது दे रहा है, அவர் அதட்டுகிறார் क्या என்ன சொல்கிறார் जो भी तुम्हारे पास तन मन धन है, பயமுறுத்துகிறார் என்னவென்றால் உங்களிடம் என்னவென்றால் தன் உடல் மனம் பணம் இருக்கோ वो इस एडवांस ज्ञान यज्ञ कुंड में स्वाहा करो, அதை வந்து இந்த அட்வான்ஸ் ஞான யக்னத்தில் வந்து அர்ப்பணியுங்கள் नहीं तो छोड़ूंगा, छोड़ूंगा नहीं। இல்லையானால் விடமாட்டேன் बाप रे, तो ये पकड़ धकड़ किसी राज्य के ऊपर जीत कैसे होती है?
என்ன வேல் இப்படி வந்து ஒரு ராஜ்யத்தின் மீது எப்படி வந்து வெற்றி கிடைக்கிறது? ओसामा बिन लादेन वो हद का कैसे पकड़ा गया? அந்த எல்லைக்குட்பட்ட ஒசாமா பின் லாதேனை எப்படி பிடித்தனர்? अमेरिका ने जासूस घुसेड़ दिए அமெரிக்கா வந்து அங்கேயும் ஒற்றர்களை வந்து அனுப்பி வைத்தது और उन जासूसों के द्वारा மற்றும் அந்த ஒற்றர்கள் மூலமாக आखिरी उसकी मौत हो गई। கடைசியில் அவருடைய மரணம் ஏற்பட்டு விட்டது. वो निमित्त बन गए। அவங்க வந்து நிமித்தமாகி விட்டாங்க. लेकिन बाबा क्या कहते हैं? ஆனால் பாபா என்ன சொல்றாரு? क्या कहते हैं? तुम ब्राह्मणों का என்ன சொல்றாரு? ये संगठन रूपी किला பிராமணர்களாகிய உங்களுடைய இந்த சங்கடனாக இருக்கக்கூடிய கோட்டை ऐसा पावरफुल बन जाएगा இப்படி பவர்ஃபுல் ஆகிவிடும் जिसमें कोई भी विकारी पांव नहीं रख सकेगा। எதுல வந்து ஒரே ஒரு விகாரியால் கூட காலை வந்து வைக்க முடியாது. तो दुनिया के जितने भी राज्य हैं அப்பொழுது உலகத்தில் யாரெல்லாம் ராஜ்யம் वो विकारियों के हाथ में என்னவெல்லாம் ராஜ்யம் இருக்கோ அது வந்து राजा बने बैठे हैं விகாரிகளின் கையில் இருக்கா? விகாரிகள் ராஜாவாக या இருக்கிறார்களா? निर्विकारी है? இல்லையானால் விகாரமற்றவர்களாக இருக்காங்களா? वो विकारी उनकी विकारी बुद्धि அந்த விகாரிகள் அவங்களுடைய விகார में से कोई भी ऐसा शख्स नहीं होगा அதற்கு நடுவில் வந்து எந்த ஒரு பர்சனாலிட்டியும் இப்படி இருக்க மாட்டாங்க जो इस ब्राह्मणों के संगठन में पांव भी रख सके। அவர்களுக்கு நடுவில் எந்த ஒரு பர்சனாலிட்டியும் வந்து இந்த பிராமணர்களின் சங்கடனின் கால் கூட வைக்க முடியாது. ऐसी सशक्त राजधानी இப்படி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜதானி छोटी सी राजधानी भले होगी பலே அது ஒரு சிறிய ராஜதானியாக இருக்கலாம். जैसे राणा प्रताप की छोटी राजधानी थी எப்படியானால் ராணா பிரதாப்னுடைய சிறிய ராஜதானியாக இருந்ததா? छोटा राज्य था या बड़ा राज्य था? இல்லையானால் சிறிய ராஜ்யமாக இருந்ததா இல்லையானால் பெரிய ராஜ்யமாக இருந்ததா? है छोटा राज्य छोटा என்ன அது வந்து சிறிய ராஜ்யமாக இருந்தது. राज्य छोटी राजधानी को देख करके அந்த சிறிய ராஜதானியை பார்த்துவிட்டு अकबर सम्राट அக்பர் சம்ராட் கூட महान अकबर सम्राट महानता का टाइटल लेने वाला மகான் அக்பர் சம்ராட் அதாவது அந்த மகான தன்மையினுடைய பட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் हिस्ट्री में और लाखों की तादाद में सेना लेकर बार बार आक्रमण करता था। அவங்க வந்து லட்சக்கணக்கான சேனையை எடுத்துக்கொண்டு அடிக்கடி வந்து ஆக்கிரமித்தாங்க, படையெடுத்துன்னு வந்தார். फिर जीत पाया? அதற்கு பிறகு வெற்றி அடைந்தாரா? नहीं जीत पाया। क्यों? வெற்றி அடையவில்லை. क्यों नहीं जीत पाया? क्योंकि संगठन का किला ஏன் வெற்றி அடையவில்லை? ஏனெனில் சங்கடனுடைய கோட்டை मजबूत था। ஸ்ட்ராங்காக இருந்தது. वो तो था गिरती हुई दुनिया की राजधानी का किला। அது வந்து விழக்கூடிய உலகத்தின் ராஜதானியின் கோட்டையாக இருந்தது. लेकिन अभी तो हम ब्राह्मण गिरती कला में जा रहे हैं ஆனால் இப்பொழுது நாம் பிராமணர்கள் வந்து விழக்கூடிய நிலையில் செல்கிறோமா या योग की चढ़ती कला में जा रहे हैं? இல்லையானால் யோகத்தினுடைய ஏறும் கலையில் செல்கிறோமா? हमारी याद की प्रैक्टिस बढ़ रही है நம்மளோட நினைவினுடைய பிராக்டிஸ் வந்து அதிகரிக்கிறதா या घट रही है? இல்லையானால் குறைகிறதா? याद की प्रैक्टिस तो बढ़ रही है। நினைவினுடைய பிராக்டிஸ் வந்து அதிகரிக்கிறது. जो बताया जब तुम बच्चों की எதற்காக வந்து சொல்லியிருக்கார் என்னவென்றால் எப்பொழுது குழந்தைகளாகி உங்களுடைய 8 घंटे की याद की प्रैक्टिस हो जाएगी 8 மணி நேரத்தினுடைய நினைவினுடைய பிராக்டிஸ் ஆகிவிடும். 24 घंटे में 24 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தினுடைய பிராக்டிஸ் ஆகிவிடுமோ? तो तुम बच्चे विजयी होने लगेंगे। அப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வந்து வெற்றி அடைய தொடங்குவீர்கள். तुम्हारा डिस्चार्ज होना बंद हो जाएगा, உங்களுடைய டிஸ்சார்ஜ் ஆகுவது நின்றுவிடும். शक्ति क्षीण होना बंद हो जाएगा।
சக்தி குறைவது நின்றுவிடும். तो अखूट शक्ति है, वो शक्ति को जब हम सिक्योर करेंगे, எது வந்து சக்தி இருக்குதோ அந்த சக்தி எப்பொழுது நாம் செக்யூர் பண்ணுவோமோ, तो हमको कोई नहीं हरा सकता. சேமித்து வைப்போமோ, அப்பொழுது நம்மளை வந்து யாராலையுமே தோல்வி அடைய வைக்க वो முடியாது, தோற்க முடியாது. पवित्रता की शक्ति है. இது வந்து அந்த தூய்மையினுடைய சக்தி ஆகும். तो बताया ये पवित्रता की शक्ति कैसे आती है. எனவே சொல்லியிருக்கார், இந்த தூய்மையினுடைய சக்தி வந்து எப்படி வருகிறது? है पवित्रता माने प्योरिटी. प्योरिटी பவித்ரதா அப்படின்னா தூய்மை. कैसे आती है? அந்த பியூரிட்டி வந்து எப்படி வருகிறது? यूनिटी से. कैसे आती है? எப்படி வருகிறது? यूनिटी से. யூனிட்டி மூலமாக வருகிறது, ஒற்றுமையின் மூலமாக வருகிறது. और यूनिटी आती है पवित्र वाइब्रेशन से. மற்றும் யூனிட்டி வந்து தூய்மையான வைப்ரேஷன் மூலமாக தான் पवित्र வருகிறது, दृष्टि से, தூய்மையான திருஷ்டியின் மூலமாக, पवित्र वाचा से, पवित्र தூய்மையான சொற்கள் மூலமாக, பேச்சு மூலமாக, कर्मों से. தூய்மையான கர்மங்கள் மூலமாக. अगर व्यभिचारी कर्मेंद्रियां बनेंगी, ஒருவேளை விபச்சார கர்மேந்திரியங்களாக இருந்தால், व्यभिचारी दृष्टि बनेगी, விபச்சார பார்வையாக இருந்தால், तो यूनिटी रूपी संगठन அப்பொழுது யூனிட்டியாக இருக்கக்கூடிய சங்கடம் नहीं बन सकता. உருவாக முடியாது. इसलिए बोला, ब्रह्म वाक्य में बोल दिया, அதனால் தான் சொல்லியிருக்கார், பிரம்ம வாக்கியத்தில் சொல்லிவிட்டார், तुम बच्चे वर्तमान में किस स्टेज पर हो. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? तुम ब्राह्मणों की जो दुनिया है, ये तीसरी दुनिया जो रची गई सन 76 से, பிராமணர்களாகி உங்களுடைய உலகம் என்ன இருக்கோ, எது வந்து மூன்றாவது உலகம் வருடம் 76 படைக்கப்பட்டதோ, एडवांस ब्राह्मणों की दुनिया ये गिरती कला की ओर जा रही है. प्रैक्टिकल में இது வந்து இறங்கும் கலையை நோக்கி செல்கிறதா? பிராக்டிக்கலில் या कर्मेंद्रियों से चढ़ती कला की ओर जा रही है. இல்லையானால் கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏறும் கலையை நோக்கி செல்கிறதா? चढ़ती कला की ओर जा रही है. ஏறும் கலை என்று மாணவர்கள் பதில் கொடுக்கறாங்க. பாபா கேட்கிறார், ஏறும் கலையை நோக்கி कि செல்கிறதா? मन बुद्धि से चढ़ती कला की प्रैक्टिस बढ़ रही है. இல்லையானால் மனம் புத்தியின் மூலமாக ஏறும் கலையினுடைய பிராக்டிஸ் அதிகரிக்கிறதா? हाँ जी. மாணவர் பதில் கொடுக்கறாங்க, அதாவது கர்மேந்திரியங்கள் மூலமாக இறங்கும் கலை மற்றும் மனம் புத்தியின் மூலமாக ஏறும் கலையை வந்து அனுபவிக்கிறோம். लेकिन नई பாபா சொல்றார், ஆமா, दुनिया बनने वाली है. ஆனால் புதிய உலகம் வந்து உருவாகவிருக்கு. तो पुरानी दुनिया का क्या हाल होना है. அப்பொழுது பழைய உலகத்தினுடைய நிலைமை என்னவாகணும்? क्यों? क्योंकि जो प्योरिटी यूनिटी से बनती है, அழியணும் என்று சொல்றாங்க. பாபா சொல்றார், ஏன் அப்படி? ஏனெனில் எந்த பியூரிட்டி வந்து யூனிட்டியின் மூலமாக वो तुम உருவாகணும், ब्राह्मणों की यूनिटी तैयार नहीं हो रही है. அது பிராமணர்களாகிய உங்களுடைய யூனிட்டி வந்து தயாராகவில்லை. क्यों नहीं तैयार हो रही है? அது தயாராக மாட்டேங்குது. ஏன் ஆகுவதில்லை? कि तुम बीज रूप ब्राह्मणों में अलग अलग धर्मों के बीज बैठे हुए हैं. ஏனெனில் விதிரூபமாக இருக்கக்கூடிய பிராமணர்களாகிய உங்களுக்கு நடுவில் தனித்தனி தர்மத்தை சேர்ந்த விதையும் அமர்கிறார்கள். कोई सूर्यवंशियों के बीज भी है, சிலர் வந்து சூரிய வம்சத்தினுடைய விதையாகவும் இருக்காங்க, कोई चंद्रवंशियों के बीज हैं, சிலர் வந்து சந்திரவம்சிகளுடைய விதையாக कोई இருக்காங்க, इस्लामी, कोई बौद्धि, कोई क्रिश्चियन वंशियों के भी हैं. சிலர் இஸ்லாமி, பௌத்தி இல்லைன்னா கிறிஸ்டியன் வம்சத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. तो दूसरे दूसरे धर्म वंशों से आई हुई आत्माएं அப்பொழுது மத்த தர்ம வம்சத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் पूर्व जन्मों के संस्कारों को लेकर आई हैं या नहीं. கடந்த ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? तो आपस में लड़ेंगी या नहीं. அப்பொழுது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுவார்களா இல்லையா? और प्रैक्टिकल में भी क्या देखने में आ रहा है. மற்றும் பிராக்டிக்கல்ல கூட வந்து என்ன பார்ப்பதில் வருகிறது?
ये एडवांस ब्राह्मणों की दुनिया आपस में लड़ रहे हैं இந்த அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகம் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுகிறார்களா या यूनिटी दिखाई दे रही இல்லையானால் ஒற்றுமை தென்படுகிறதா है आपस में लड़ रहे हैं என்ன ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தருக்குள் சண்டையிடுகிறார்கள் और बाप कहते हैं पांडव कभी लड़ते नहीं ஆனால் தந்தை வந்து சொல்றாரு பாண்டவர்கள் வந்து ஒரு பொழுதும் சண்டையிட மாட்டார்கள் क्या पांडव कभी लड़ते नहीं என்ன பாண்டவர்கள் வந்து ஒரு பொழுதும் சண்டையிட மாட்டார்கள் कौरव यादव आपस में लड़ते हैं கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுகிறார்கள் यवन आपस में लड़ते हैं யவனர்கள் வந்து சண்டையிடுகிறார்கள் यादवों और कौरवों की लड़ाई होती है யாதவர்கள் மற்றும் கௌரவர்களின் சண்டை நடக்கிறது तो जो आपस में लड़ते हैं எனவே யார் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிடுகிறார்களோ वो पक्का समझ लें அவர்கள் உறுதியாக இதை புரிந்து கொள்ளுங்கள் हम पंडा बाप के पांडव बच्चे नहीं बने என்னவென்றால் நாம் பண்டா தந்தையினுடைய பாண்டவ குழந்தைகளாக ஆகவில்லை बने हैं ஆகியிருக்கோமா नहीं बने இல்லை ஆகவில்லை और निशानी बता दी மற்றும் அடையாளத்தையும் சொல்லிவிட்டார் कि तुम बच्चों की प्योरिटी की स्टेज क्या है குழந்தைகளாகிய உங்களுடைய பியூரிட்டியினுடைய நிலை என்ன तुम बच्चे भी ब्रह्म वाक्य मुरली में बोला குழந்தைகளாகிய நீங்களும் பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்லியிருக்காங்க तुम बच्चे भी सारे दिन में 10, 20, 50 குழந்தைகளாகிய நீங்களும் முழு நாளிலும் 10, 20, 50 தவறுகள் दृष्टि की भूलें विविचार की जरूर करते होंगे கண்கள் மூலமாக விபச்சாரமாக அந்த கண்களின் தவறுகளை கண்டிப்பாக செய்வீர்கள் मुरली में बोल दिया இப்படி முரளியில் சொல்லியிருக்காங்க कोई न करता हो तो हाथ उठाओ யாராவது அதை செய்யவில்லை என்றால் கையை தூக்குங்க किसी ने हाथ नहीं उठाया யாருமே கையை தூக்கவில்லை तो दुनिया विनाश होनी है या नहीं होनी है அப்பொழுது உலகம் வந்து அழியணுமா இல்லையா नई दुनिया स्थापन होने जा रही है புதிய உலகம் வந்து புதிய உலகத்தினுடைய படைப்பு வந்து और ஏற்படவிருக்கு पुरानी दुनिया का विनाश होने जा रहा है மற்றும் பழைய உலகத்தினுடைய அழிவு வந்து நடக்க तो போகுது बोला जरूर नई दुनिया बनेगी அப்பொழுது சொல்லியிருக்கார் கண்டிப்பாக புதிய உலகம் வந்து உருவாகும் भले 8 की बनेगी பலே அது 8 உருவாகும் छोटी सी नई दुनिया बनेगी ஒரு சிறிய புதிய உலகம் என்பது உருவாகும் छोटा सा नया संगठन बनेगा ஒரு சிறிய लेकिन புதிய சங்கடன் வந்து உருவாகும் बनेगा जरूर ஆனால் கண்டிப்பாக உருவாகும் और बनने के लिए ब्रह्मा मुख से दादी மற்றும் உருவாகுவதற்காக பிரம்மாவின் வாயின் மூலமாக गुलजार के द्वारा தாதி குல்ஜார் மூலமாக अंतिम संदेश भी बता दिया லாஸ்ட் சந்தேஷ் கூட சொல்லிவிட்டார் नई दुनिया बनने के लिए புதிய உலகம் உருவாகுவதற்காக 20 साल तो है ही नहीं पुरुषार्थ के புருஷார்த்தத்துக்காக 20 வருடங்கள் இல்லை क्या जो समझे बैठे புருஷார்த்தத்துக்காக 20 வருடங்கள் கூட இல்லை हैं யார் வந்து இப்படி புரிஞ்சு कि அமர்ந்திருக்காங்க अभी 20 साल पड़े என்னன்னா இப்போ இன்னும் 20 வருஷங்கள் இருக்கு 20 साल में हम नई दुनिया की 20 வருடங்களில் நாம் புதிய जो உலகத்தில் पक्की राजधानी बनेगी जो எந்த உறுதியான ராஜதானி வந்து உருவாகும் सारी दुनिया से टक्कर लेकर के எது வந்து முழு உலகத்தோடு மோதிக்கொண்டு विश्व विजयी घोषित हो जाएगी உலகத்தில் வந்து வெற்றி அடைந்ததாக வந்து அறிவிக்கப்படும் उस नई राजधानी के भांति बनने के लिए அந்த புதிய ராஜதானியினுடைய ஒரு மெம்பராக ஆகுவதற்காக अभी 20 साल नहीं है இப்போ இன்னும் 20 வருடங்கள் கூட இல்லை कितने हैं எவ்வளவு இருக்கு है 10 साल है ஆம் 10 வருடங்கள் இருக்கு तो बोला
எனவே சொல்லியிருக்கார், ये नई दुनिया छोटी सी तैयार होने वाली है, जिस இந்த புதிய உலகம் வந்து ஒரு சிறிய உலகம் வந்து உருவாக போகுது. ब्राह्मणों की नई दुनिया की यूनिटी में எந்த பிராமணர்களின் புதிய உலகத்தினுடைய யூனிட்டியில் एक भी विकारी पांव नहीं रख सकेगा। ஒரே ஒரு விகாரியால் கூட காலடி எடுத்து வைக்க முடியாது. अभी क्या होता है? இப்பொழுது என்ன நடக்கிறது? इधर की बात उधर, இங்க இருக்கக்கூடிய விஷயம் उधर அங்கு की बात इधर। மற்றும் அங்க இருக்கக்கூடிய விஷயம் வந்து இங்கு வருது. राम रावण संप्रदाय के बीच में पुल बना हुआ है। ராமர் மற்றும் ராவண சம்பிரதாயத்திற்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு, பாலம் கட்டப்பட்டிருக்கு. भांति भांति के बंदरों का, விதவிதமான குரங்குகளின் बंदरों की एक जाति होती है குரங்குகளின் ஒரே ஒரு இனம் या இருக்கா? भांति भांति की जाति होती है? இல்லையானால் விதவிதமான இனங்கள் இருக்கா? म्यूजियम में वो उसमें क्या पशु पक्षियों का जो जू, उस जू को जाके देखो, அந்த ஜூவில் வந்து சென்றுவிட்டு பாருங்கள். भांति भांति के जाति के बंदर होते हैं। அங்கு வந்து விதவிதமான இனத்தை சேர்ந்த குரங்குகள் வந்து இருக்காங்க. तो कोई किस धर्म से कनेक्टेड होकर आए हैं, யார் வந்து எந்த தர்மத்தை கனெக்டடாக இருந்து कोई किस வந்திருக்கிறார்கள்? धर्म से कनेक्टेड होकर आए हैं, சிலர் வந்து எந்த தர்மத்தை சேர்ந்து வந்திருக்கிறார்கள்? कोई पर बड़ा मोटा छिलका चढ़ा हुआ है देवभान का, சிலர் மீது வந்து தேகபானத்தினுடைய மிகவும் தடியான தோல் வந்து ஏறி இருக்கு. कोई पर देवभान का हल्का छिलका चढ़ा हुआ है। சிலர் மீது வந்து தேகபானத்தினுடைய மிகவும் லேசான தோல் வந்து ஏறி இருக்கு. तो ये बंदरों की सेना और जो रावण की सेना है उस पार, மற்றும் எனவே இந்த குரங்குகளின் சேனை மற்றும் எந்த ராவணனுடைய சேனை இருக்கோ அந்த பக்கம் उधर की सारी बातें इधर आती रहती हैं, அங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து இங்கு வருகிறது. और इधर की सारी बातें उधर जाती रहती हैं। மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து அங்கு செல்கிறது. तो बताया எனவே சொல்லியிருக்கார், ये जो इधर की उधर और उधर की इधर करने वाले, யார் வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள்? जो दो नाव में पैर रखे हुए हैं, யார் வந்து இரண்டு படகுகளில் காலை வைத்திருக்கிறார்கள்? तो मुरली में पूछा है, அப்பொழுது முரளில் வந்து கேட்டிருக்காரு, ब्रह्म वाक्य में, பிரம்ம வாக்கியத்தில் दो नाव में पांव रखने वाले का क्या हाल होगा? இரண்டு படகுகளில் காலை வைக்கக்கூடியவர்களின் நிலைமை என்னவாகும்? है? टांगे चिर जाएंगी और भवसागर में गिर के डूब जाएंगे। அவர்களுடைய கால் வந்து அதாவது அதாவது இரண்டு படகில் வந்து காலை வைத்திருக்கக்கூடியவர்களின் கால் பிளக்கப்படும் மற்றும் அவர்கள் அதாவது அந்த கடலில் விழுந்து விட்டு முழுகி இறந்து விடுவார்கள். इसलिए बताया அதனால்தான் வந்து சொல்லியிருக்கார், कि ये डिसयूनिटी फैलाने वाली आत्माएं இந்த டிஸ்யூனிட்டியை பரப்பக்கூடிய ஆத்மாக்கள் परसेंटेज में 1% भी हैं பர்சன்டேஜில் 1% கூட இருந்தால் तो झूठी है या सच्ची है? பிறகு பொய்யானவர்களா இல்லையானால் உண்மையானவர்களா? झूठी है। பொய்யானவர்களாவார்கள். ये दुनिया डिस्ट्रैक्शन हो जाएगी। இந்த உலகம் வந்து அழிந்துவிடும். तो हमको नई दुनिया में जाने के लिए அப்பொழுது நமக்கு வந்து புதிய உலகத்தில் செல்வதற்காக क्या करना है? என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? हाँ, मानना नहीं है, सिर्फ ஒருத்தருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றாங்க மாணவர். பாபா சொல்றாரு வெறும் ஏற்றுக்கொள்ள கூடாது, पहचानना भी है அவரை தெரிந்து கொள்ளணும். बुद्धि से, புத்தியின் மூலமாக असलियत समझनी भी है। மற்றும் உண்மை எது இருக்கோ அதை வந்து புரிந்து கொள்ளவும் வேண்டும். कि दुनिया जो ग्लानी कर रही है என்னவென்றால் உலகம் வந்து
எது வந்து இகழ்ச்சி செய்கிறதோ या अधूरे बेसिक ब्राह्मण बच्चा बुद्धि ग्लानि कर रहे हैं, இல்லையானால் அரைகுறையாக பேசிக் புத்தி குழந்தை புத்தியாக இருக்கக்கூடியவர்கள் கிளானி செய்கிறார்கள், वो ही बात सच्ची है या नारियल का पार्ट है? அந்த விஷயம்தான் உண்மையானதா இல்லையானால் நாரியல் ரியல் இல்லாத பாட்டாக இருக்கா, रियल है या नारियल है? ரியலாக இருக்கா இல்ல ரியலாக இல்லையா? तो निश्चय बुद्धि विजयते, அப்பொழுது நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். लेकिन 100% निश्चय बुद्धि होना चाहिए. ஆனால் 100% நிச்சய புத்தியாக இருக்க வேண்டும். परसेंटेज कम होगी பர்சன்டேஜ்ல கம்மியாக இருந்தால் तो फेल जरूर होंगे. அப்பொழுது கண்டிப்பாக ஃபெயில் ஆகுவாங்க. माया छोड़ने वाली नहीं है. மாயை வந்து விடக்கூடியதாக இருக்காது. ये पुरानी दुनिया डिस्ट्रक्शन में चली जाएगी. இந்த பழைய உலகம் வந்து அழிந்துவிடும். तो हमको नई दुनिया में जाने के लिए क्या करना है? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து புதிய உலகத்தில் செல்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? अरे एक से सुनना है, என்ன ஒருத்தரிடமிருந்து கேட்க வேண்டும். अनेकों से सुना तो व्यभिचारी ज्ञान हो जाएगा. நிறைய பேரிடமிருந்து கேட்டால் பிறகு விபச்சார ஞானமாக ஆகிவிடும். और जिनका ज्ञान ही संगम युग में व्यभिचारी हो जाएगा वो பிறகு யாருடைய ஞானமே சங்கம் யுகத்தில் விபச்சாரியாக ஆகிவிடும். द्वापर युग से व्यभिचारी धर्मों में அவர்கள் பிறகு துவாபர யுகத்தில் இருந்து விபச்சார தர்மங்களில் कन्वर्ट हो जाए. கன்வெர்ட் ஆகி விடுவார்கள். एक से ज्ञान सुनना है तो एक को ही देखना है. ஒருத்தரிடமிருந்து ஞானம் கேட்கணும் என்றால் பிறகு ஒருத்தரை தான் பார்க்கணும். एक की बातों को सुनना है, ஒருத்தருடைய விஷயங்களை தான் கேட்கணும், समझना है புரிந்து கொள்ளணும். और மற்றும் संसर्ग संपर्क संबंध में भी मन बुद्धि से एक के आना है. தொடர்பில் வந்தால் கூட மனம் புத்தியின் மூலமாக ஒருத்தருடைய தொடர்பில் தான் வரணுமா, या अनेकों के संग के रंग में आना है. இல்லையானால் நிறைய பேருடைய சங்கத்தினுடைய சாயத்தில் வர வேண்டுமா? और मन बुद्धि से संसर्ग संपर्क संबंध में वो ही आवेंगे ஒருத்தரோடு தான் என்று மாணவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். பாபா சொல்றார், जो प्रैक्टिकल में जिन्होंने संबंध जोड़ा होगा. மனம் புத்தியின் மூலமாகவும் தொடர்பில் யார் வருவார்கள் என்றால் யார் வந்து பிராக்டிக்கலில் சம்பந்தத்தை வந்து இணைத்திருப்பார்களோ, प्रैक्टिकल में संसर्ग में आए होंगे. பிராக்டிக்கலில் தொடர்பில் வந்திருப்பார்களோ. संसर्ग संपर्क और संबंध தொடர்பு, இணைப்பு, அதற்கு பிறகு உறவு. संबंध गहरा होता है. உறவு என்பது ஆழமாக இருக்கும். भले राधा कृष्ण की तरह श्रेष्ठ इंद्रियों का संबंध हो, பலே ராதாகிருஷ்ணரை போல சிரேஷ்டமான இந்திரியத்தினுடைய அதாவது உறவாக இருக்கட்டும், लेकिन अब व्यभिचारी संबंध हो. ஆனால் அவிபச்சாரமான உறவாக இருக்க வேண்டும். दूसरी कोई भी आत्मा दृष्टि में समाई हुई न रहे, வேற எந்த ஒரு ஆத்மாவும் பார்வையில் அடங்கி இருக்க கூடாது. जिसका चेहरा बार बार याद आए. அவங்களுடைய முகம் வந்து அடிக்கடி நினைவில் வரா மாதிரி. ऐसे राधा कृष्ण जैसी दृष्टि, இப்படி ராதாகிருஷ்ணரை போல பார்வை, एक शिव बाबा दूसरा न कोई. ஒரு சிவ பாபா வேற யாரும் இல்லை. तो क्या करना है? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ऐसे अव्यभिचारी योग में हमें रहना है. இப்படி அவிபச்சாரமான யோகத்தில் நமக்கு வந்து இருக்க வேண்டும். अगर आंखों से व्यभिचारी योग हुआ, ஒருவேளை கண்களின் மூலமாக விபச்சார யோகமாக இருக்கு, कानों से दो चार की बातें सुनने में लगे रहे, उसने காதின் மூலமாக 2 பேர் 4 பேருடைய பேச்சிலே வந்து இருக்கும். ऐसा कहा था, என்னவென்றால் இவங்க வந்து இப்படி சொன்னாங்க, उसने ऐसा कहा था, அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. वो बात हमें बार बार याद आती है. அந்த விஷயம் நமக்கு வந்து அடிக்கடி நினைவுல வருது. तो कान कैसे हो गए? அப்படி இருக்கும் பொழுது காது எப்படி ஆகிவிட்டது? है व्यभिचारी कान हो. விபச்சார காதாக ஆகிவிட்டது. तो बताया
அப்பொழுது சொல்லியிருக்கார், एक के साथ योग में रहना है। ஒருத்தரோடு தான் யோகத்தில் இருக்க வேண்டும். प्रैक्टिकल की बात है, இது வந்து பிராக்டிக்கல்னுடைய விஷயமாகும். सिर्फ बोलने करने की बात नहीं। வெறும் பேசுவதற்கான விஷயம் இல்லை. तो हम नई आत्मा बन जाएंगे। எனவே நாம் வந்து புதிய ஆத்மாவாக ஆகிவிடுவோம். हमारी नई आत्मा हो जावे நம்மளுடையது புதிய ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. तो नया शरीर பிறகு புதிய உடல் लेकर हम नई दुनिया में चले जाएंगे। எடுத்துக்கொண்டு புதிய ஆத்மாவாக ஆகிவிட்டால் பிறகு நாம் புதிய உடலை எடுத்துக்கொண்டு புதிய உலகத்திற்கு சென்று விடுவோம். और हम सब वापस चले जाएंगे। மற்றும் நாம் அனைவருமே திரும்பி சென்று விடுவோம். कब? எப்பொழுது? जब हमको एक का संग का रंग मन बुद्धि में याद रहे। எப்பொழுது நமக்கு வந்து ஒருத்தருடைய தொடர்பு தான் மனம் புத்தியின் மூலமாக நினைவில் இருக்கோ, औरों की याद மற்றவர்களின் நினைவு ना आए। வரக்கூடாது. ओम शांति। ஓம் சாந்தி.